5, 9 and 10 அப்போ ஆமா. வாசிச்சிட்டீங்களா? தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஏன் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, பைபிள்ல நிறைய போர்ஷனுக்கு இஸ்ரேல் பத்தி இருக்கிறனால ஒரு கன்ஃபியூஷன். இஸ்ரேல் தான் செல்ல பிள்ளையா, இஸ்ரேல மட்டும்தான் பிளஸ் பண்ணாரா, இஸ்ரேல் ஜீசஸ் கிராஸ்ல அரைஞ்சனால கடவுள் வந்து உலகத்துல இருக்க மத்தவங்களையும் நான் ஐ வில் லுக் அட் தெம், இஸ்ரேல் இஸ் நாட் குட் அப்படின்னு இஸ்ரேல ஒதுக்கிட்டு மத்தவங்க கிட்ட வந்தாரா, அந்த கான்செப்ட் மனசுல இருந்தால் அது தப்பு. ரைட்? ஃப்ரம் த பிகினிங் எல்லா மக்களும் தான் கடவுள் மனசுல இருக்காங்க. ஸோ ஆல் பீப்புள், வெதர் இட் இஸ் இஸ்ரேல் பிளட் ஆர் நாட், ஆர் ஆல் ப்ரெஷியஸ் இன் ஹிஸ் சைட். ஓகே, ஹி லவ்ட் எவ்ரிபடி. ஸோ அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்றதுக்கு தான் ஐ எம் ஹைலைட்டிங் திஸ் பாயிண்ட். ஸோ நம்மலாம் அந்த கூட்டம்ல, we are all Gentiles, non-Israelite people. So God has loved us and thought of us from the time Messiah had to be sent. Okay, so we were always in his mind. Sure. So and adeda revelation li varudhu, all tribe, all nations, all people, all are there as believers in front of the throne of God. So ellarum irukanga, not just Israelites. Okay, sure. Okay, so இதுதான் the two rivers, Euphrates and Tigris rivers. Genesis Edenல இருந்து this is mentioned. அந்த ரிவர், ரெண்டு ரிவருக்கு நடுவுல இருக்கிற இடம் பேர் தான் மெசபட்டோமியா. அதுக்கு பக்கத்துல நல்ல ஒரு ஃபிளரிஷிங் இடம், நல்ல ஃபர்டைல் இடம், அதுலதான் ஊர். அங்க இருந்து தான் ஏப்ரஹாம் கிளம்பி இந்த ஹரான்ல கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் he comes down to Canaan region, okay, which is now called Israel. So இது பாத்தீங்கன்னா it's almost like center of the earth. இப்படி ஒரு cross போட்டோம்னு வைங்களேன், கரெக்டா சென்டர்ல வர மாதிரி வரும். So it is like it is there. So இந்த ஹரான் வந்து ஈராக், டர்க்கி அந்த ஏரியால இருக்கு. ஓகே, சரி. அவர் வரும்போது he came with Lot and Sarah. And Lot, எல்லாரும் இந்த கானான்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் they flourish, they have lot of wealth கிடைக்கும். ஸோ சண்டை வரும், தண்ணிக்கு சண்டை வரும், and then they decide to split, right? அப்படி ஸ்பிளிட் ஆகி போகும்போது Lot goes towards Sodom, போயிட்டு சோடோம்ல he'll settle, and Abraham decides to கடவுள் கொடுக்குற இடம் எனக்கு போதும் அப்படின்ட்டு he lets it go. He decides, நீ லெஃப்ட் போனா நான் ரைட் போறேன், நீ ரைட் போனா நான் லெஃப்ட் போறேன்ட்டு he shows a lot of faith. Okay, and that's a lesson we learn as well, that we don't, இது வெறும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு கடவுள் கையில விட்டுலாம், he let him take care என்ற ஒரு ஃபீலிங். ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட்டையும் ஹீப்ரூஸ் 11ல பிரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம், that he never settled down. அவர் செட்டில் டவுனே ஆல அப்படின்ற பாயிண்ட். அது கூட யாராவது தமிழ்ல வாசிச்சிருங்களேன், ஹீப்ரூஸ் 11, 9 and 10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதீசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். His eyes were focused on eternal life. கடவுள் காட்ட போற அந்த that was all on his mind. அதான் he shows his faith in that place as well. Didn't matter, green இடத்துல தான் இருக்கணும், இது ட்ரை இடம், கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் வர சொல்லியிருக்கார், God has told me to move here, God will tell me how I have to live also அப்படின்ற ஒரு ரொம்ப surety. Okay, so trusting in him, you know, there are multiple verses in the Bible where God is
been telling us to trust in him. I'm just putting up a couple of verses. So Proverbs 3, 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமால, the more you trust him, he is going to take care. கை விட்டுற மாட்டார் இல்லையா? என் பிள்ளை என்ன நம்பி இருக்குதுன்னாக்கா எங்க விட்டுருவாரு, விட மாட்டார். ரைட்? ஸோ தட் இட் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி more we rely on riches, நம்ம இது பண்ணிட்டோம்னா பெட்டர், இந்த இது சேஃப்கார்ட் பண்ணிட்டோம்னா, இந்த ப்ரொமோஷனை சேஃப்கார்ட் பண்ணிட்டோம், இந்த சேவிங்ஸை சேஃப்கார்ட் பண்ணிட்டோம்னா அப்படின்னு நினைச்சிட்டு மைண்ட் ஃபுல்லா அதுதான் இருக்குன்னு, அதான் ப்ரையாரிட்டி எடுத்துருச்சுன்னா then it is a problem. So priority should always, God should always be there. He should be the center. அதுக்கு மேல வேற ஒரு priority வரக்கூடாது. If we are relying on the worldly riches, அதுவும் problematic தான். So Proverbs 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ புலரை போல தலைப்பார்கள். 1 Timothy 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அவ்வளவுதான், வேற ஒன்னும் தேவையில்ல, இது ஒண்ணு இருந்தா போதும், இந்த ஒரு வசனமே போதும். யா இல்ல? So Paul tells very beautifully, நல்லா அழகா சொல்லிட்டார். So yes, Abraham lived that, and the faith he அவர் காட்டி, he didn't believe in any worldly thing. என்ன கூப்பிட்ட கடவுள் will take care, and he showed his faith in these places. Lot பார்த்தோம் நம்ம, and we discussed a lot very interestingly also. Lot சோதோம்ல செட்டில் ஆறாரு, அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ் வந்து கையை பிடிச்சி வெளியில கூட்டிட்டு போயிடுறாங்க. போன பிறகு சோதோம் கொமோராவை there is brimstone and fire on Sodom and Gomorrah. They are Zoar அப்படின்ற ஒரு குட்டி ஊர்ல போய் they'll settle. ஆனா அந்த டேர்னிங் பேக்ல நம்ம அதுவும் பார்த்தோம். டேர்னிங் பேக்னா ஆக்சுவலா பார்த்தாங்களா இருக்கலாம், பட் அந்த மீனிங் இஸ் மோர் ஆர் லெஸ் ஆஃப் ஆசையோட பாக்குறது. ரைட்? அது ஆஹா என் வாழ்க்கை இப்படிலாம் இருந்ததே, நான் நல்லா இருந்தேன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்களா இருக்கும். ஈவன் ஆஃப்டர் ஏஞ்சல்ஸ் வந்தாங்க, காப்பாத்தினாங்க, அப்படின்னா மைண்ட் எங்க போயிருக்கணும், ஐயோ கடவுள் என்ன காப்பாத்தினாரா, அந்த ஆங்கிள் மனசு இருந்திருக்கணும்ல. நாட் பின்னால பின்னோக்கி பார்த்து, shouldn't have been. அது பார்த்தனால்தான் she loses the blessing. அவங்க wife of Lot, she becomes a salt pillar. So and the wavering is not accepted by God, and it is not a right thing to do. So New Testamentலயும் there are multiple places அதை emphasize பண்ணது. So I would like to இதை மட்டும் வாசிச்சு பார்த்துருவோம். Ephesians 4:21-24. இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, கரெக்டா? கரெக்ட். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். So definitely correct. So idan same topic. If you are saved, idliyo Lot and Lot's family saved by the angels la. So if we are a saved Christian, there should be a change. பழைய ஆசைகள் மாறி இருக்கணும், பழைய விருப்பங்கள் மாறி இருக்கணும். நம்ம புதுசா கன்வெர்ட் பண்ண பீப்புளோட சாட்சிகள் கேட்டிருந்திருப்பீங்க. சொல்லுவாங்க தெரியுமா, நான் ட்ரக் அடிக்டா இருந்தேன், I changed, நான் குடிகாரனா இருந்தேன், I changed. There will be a drastic change, ஒரு physical change இருக்கும். If God has touched a sinner, there will be a big change.
ஸோ அந்த சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இஃப் தே கோ பேக் டு அன் ஓல்ட் சின் கான்சியஸா ஆஃப்டர் நோயிங், ஆஃப்டர் getting the Holy Spirit to be with them, தெரிஞ்சு இது பாவம் தெரிஞ்சு சின்ஃபுல்லா they are going back ன்னு அர்த்தம். கரெக்டா? இப்ப லாட்டோட வைஃப் யோசிச்சு பாத்தீங்கன்னா she should have known by now ஏன் அது அழியுது அந்த ஊருன்ட்டு. அதுக்கப்புறம் திரும்ப அதை ஒரு ஆசையா பார்த்தா என்ன அர்த்தம்? அதான், that is the problem. So same thing applies to a Christian. Old sins திரும்ப நம்மள it shouldn't take our mind away, right? So அது அந்த வேவர் பண்ணிராதீங்கன்னு வார்ன் பண்ணுவாரு பால். அதுல even Jesus talks about Lot's wife. Read Luke 17:32 and 33. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். So Jesus வந்து end times பத்தி பேசிட்டு இருக்காரு. And அந்த டைம்ல how in rapture some people will be taken away. அப்படி பேசும்போது he'll say, உட்காந்து அந்த டைம்ல உட்காந்து ஊர் சொத்து எல்லாம் சுத்தலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, don't be like Lot's wife அப்படின்னு சொல்வார். Right? So he'll actually pick very this lady's job action அதாச்சு அது மோசம்னு சொல்லி ஜீசஸே சொல்லியிருப்பார். So Lot and Lot's wife பார்த்தோம் நம்ம. I wanted to show you this also. நம்ம லாட்டை படிக்கும் போது இது படிக்கல, பட் I added this information. So ஞாபகம் இருக்கா, லாட்டுடைய சந்ததி தான் அம்மோன் அண்ட் மோவாப்னு பார்த்தோம். இப்போ கூட கேபிட்டல் ஆஃப் by the way this is Jordan. The green line is Jordan country. Yeah. இப்பவும் அந்த capital is called Amman. அதே name is carrying on for so many years. So இதான் the Amman, இப்போ உள்ள Amman. Okay. அதுல இருந்து அந்த மோவாப் அண்ட் அம்மோன் வந்தாங்க. And God actually tells them, அது அவங்கள்ட்ட போய் ரொம்ப சண்டையெல்லாம் போடாதீங்கலாம் சொல்லுவாரு, அவங்க பிரதர்ஸ் மாதிரின்னு சொல்லுவாரு. பட் அவங்க பாலாம் ஹையர் பண்ணி இந்த வில்டர்னஸ்ல மோசே கூட்டிட்டு வர கூட்டம் இப்ப இங்க இருந்து வந்துட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் இப்படி நடந்து வரும்போது they are coming here. ஓகே, அப்ப இவங்களுக்கு எல்லாம் பயம் வருது, இவங்க இங்க வந்து தங்கிடுவாங்களே, பயம் வருது. ஓகே, அந்த டைம்ல தான் பாலாம் ப்ராஃபட் டாங்கிலான் பி கர்ஸ் பண்ண சொல்வார் இல்லையா, அதெல்லாம் மோவாப் கண்ட்ரிக்காரங்க தான். ஸோ அவங்க தான் சொல்லுவாங்க. வாசிக்கணும்னா ஜஸ்ட் ரீட் நம்பர்ஸ் 22:3, அந்த ஃபுல் சாப்டர் அந்த ஸ்டோரி, பட் யூ வில் நோ ஹி இஸ் ஃப்ரம் மோவாப். ஓகே, ஸோ வாசிக்கிறீங்களா? நம்பர்ஸ் 22:3. ஜனங்கள் ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரரிடம் கலக்கம் அடைந்து ஆமா அடைந்து நிறைய பண்ணுவாரு. அதுல ஒண்ணு வந்து இந்த பாலாம் அனுப்புறது. ஓகே, கர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி பைசா கொடுத்து கர்ஸ் பண்ண சொல்வாரு. ரைட். ஸோ அதுவும் மோவாப். அதே மாதிரி ரூத் ஞாபகம் இருக்கா? நவோமி, ரூத், அந்த ரூத்தும் மோவாப் நாட்டு கேர்ள். ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ, இவங்க எல்லாம் வராங்க, இதுக்கப்புறம் பின்னாடி உள்ள கதைகள்ல வருவாங்க. ஸோ லோட்டோட சந்ததி பார்த்தோம். ஓகே, ஜீசஸ் வார்ன்ஸ் எண்ட் டைம்ஸ் எவ்வளோ மோசமா இருக்கும்னு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு, அதாவது எவ்வளோ சடனா இருக்கும் அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஹில் டாக் அபவுட் 2 times. ஒன்னு டேஸ் ஆஃப் நோவா, இன்னொன்னு டேஸ் ஆஃப் லாட். ஸோ இன்ட்ரெஸ்டிங். அது டேஸ் ஆஃப் லாட் வாசிக்கிறீங்களா? ஸோ லூக் 17:26, 27, 28ல இருந்து 30. ஸோ 26 to 30. லூக் 17:26 to 30. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத் சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்த அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. 30 வாசிட்டீங்களா? மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். சோ அதான் பாயிண்ட். சோ நார்மல் உலக நடப்புகள் நடந்துகிட்டே இருக்கும் when Jesus suddenly comes. Okay, so அந்த end times
குறிக்கிறதுக்கு he uses these 2 times. இது ரெண்டுமே பெரிய disastrous judgments by God. So அதனால lotோட time is very important to learn. Okay, fine. So நம்ம இதெல்லாம் பார்த்தோம். மெல்கிசேதேக்கும் பார்த்தோம்ல. So King Zedek righteous ன்னு பார்த்தோம். He was a king of Salem. Salemna peace பார்த்தோம். He was a priest also. He was a king also. Abraham அந்த வார்க்கு அப்புறம் லாட்டை காப்பாத்திட்டு வந்த பேட்டிலுக்கு அப்புறம் தேங்க்ஸ் கிவிங்கா காணிக்கை கொடுத்தாரு, 1/10 கொடுத்தாரு. 3 வேர்ஸ் தான் இருக்கு மெல்கிசேதேக் பத்தி. ஆனா 1000 yearsல அவருடைய மென்ஷன் இருக்கு. ஒன்னு டேவிட் சாம்ஸ்ல மென்ஷன் பண்றாரு, இன்னொரு தடவை திரும்ப ஹீப்ரூஸ்ல மென்ஷன் பண்றாங்க. So repeatedா Holy Spirit has recorded Melchizedek's name. So these 3 things we learned, interesting into priest and king என்ற concept, bread and wine and காணிக்கை பார்த்தோம். So Christian churchக்கு ஏன் இது important? Because in the priest என்ற role is our job is to connect God and people. We have to pass on the message to people, so that's a very important job for us. As a king's job, to provide judgment, which we don't do now, but in future it is to be said. Another Revelation 1:6 la irukku. Idu nama okay vaasichalam. Revelation 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சோ நம்மள பைசா கொடுத்த மாதிரி ரத்தம் கொடுத்து வாங்கி ரிடீம் பண்ணி அவருடைய சொத்தாக்கி, அண்ட் எதுக்காக? டு பி கிங்ஸ் அண்ட் பிரீஸ்ட், அந்த ஜாப் ரோல்காக, ரைட்? அதுக்காக he's bought us, he's redeemed us. Okay, 1 Peter 2:9 and 10 ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்புலர் வேர்ஸ். 1 Peter 2:9 and 10. நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஓகே, 2:9ல பாத்தீங்கன்னா வெரி கிளியர் இல்ல, அது இங்கிலீஷ்ல வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். ஸோ யூ ஆர் சோசன் பீப்புள், ராயல் பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு இருக்கும். அது ரொம்ப ஃபேவரட் வேர்ஸ் ஃபார் ஆல் கிறிஸ்டியன்ஸ். ஓ, ஐ எம் சோசன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சோசன்? அந்த தமிழ்ல ஃபர்ஸ்ட் வரும். அது எதுக்காக சோசன்? வை காட் ஹஸ் சோசன் அஸ்? புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எக்ஸாக்ட்லி, அவருடைய குளோரிய வெளியில எல்லாத்தையும் சொல்றதுக்காக, அவருடைய நல்ல காரியங்களை வெளியில சொல்றதுக்காக, காஸ்பல் மெசேஜ சொல்றதுக்காக we are chosen people. Okay, so the royal priesthood is a important job role. ஏன் அது ஒரு யுனிக் ஜாப் ரோல்னா, இஸ்ரவேல்னு ஒரு கண்ட்ரி ஃபார்ம் பண்ண டைம்ல இருந்து அது ரெண்டு ஒர்க்கையும் ஒரு ஆளு பண்ண முடியாது. கிங்ன்றது ஜூடா ட்ரைபுக்கு அவங்க தான் பண்ணணும், பிரீஸ்ட்ன்றது லேவி கூட்டம் தான் பண்ணணும். ரெண்டு ஜாபையும் சேர்த்து பண்றதுக்கு ஆள் கிடையாது. நோபடி, ஒன்லி மெல்கிசேதேக், ஜீசஸ் அண்ட் த சர்ச், வேற யாரும் இல்லை. ஓகே, ஸோ இட்ஸ் அ வெரி யூனிக் ஸ்பெஷல் ஜாப் ரோல். நல்ல ஸ்பெஷல் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் மெல்கிசேதேக். பிரெட் அண்ட் வைன் கொடுத்தாருனால இட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் the cross and the communion. Therefore it's a interesting point to note. காணிக்கை கொடுக்கறது பத்தி படிச்சோம். So 1/10 காணிக்கை இஸ்ரேல் was asked கொடுங்க அப்படின்னு இஸ்ரேல் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் லா படி இருக்கு. So அது one of the main reasons. அந்த இது goes for care of temple and the priest. அவங்களுக்கு நிலம் கொடுக்கல இல்லையா, லேவியர்களுக்கு there was no land. மற்றவங்களுக்குலாம் லேண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ லீவைட்ஸுக்கு இன்கமாவும் வேணும், அப்கீப் ஆஃப் த டெம்பிள்க்கும் வேணும். ஸோ எவ்ரிபடி வாஸ் ஆஸ்க்ட் டு கிவ் 1/10 கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. ஆனால்
சர்ச் காலம் வந்ததுக்கு அப்புறம், ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்ப்பு இஸ் வெரி டிஃப்ரெண்ட், ரைட்? ஹி சேஸ் வெறும் 1/10 பத்தாதுப்பா, 100% வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. So I put up some verses, okay? So Galatians, let's see what Paul is telling. Galatians 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படி வாழ்றோமா நம்ம? என்ன சின்ல இருந்து சேவ் பண்ண ஜீசஸ் தான் இப்போ எனக்குள்ள வாழ்றாருன்னா, ஐ டோன்ட் மேட்டர் இல்லையா? நம்மன்ற ஒரு இட் ஷுடன்ட் எக்ஸிஸ்ட் அட் ஆல். அந்த அளவுக்கு we have to surrender. We need our Christian growth needs to be there. இல்ல நம்ம we don't surrender that much. Jesus, when he walked on earth, knowing cross வரப்போது, கிரேவ்யா வரப்போது, கஷ்டங்கள் வரப்போது, கிராஸ் ஏதாவது தாங்கலாம், கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சிருப்பாரு. because he has to carry the sin. So his father விட்டுட்டு he has to be away. அந்த மொமெண்ட்ல கூட he will say, என்னோட will இல்ல, your will only should be done, right? கெத்செமனேல சொல்வாரு. So அந்த அளவுக்கு submission is what is expected out of a Christian. நம்ம பாடிலாம் லிவிங் சாக்ரிஃபைசஸா இருக்கணுமா? ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இது நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. That is worship, இல்ல? That is a lesson learned. Not வெறும் ஆடு கொடுத்து 2 புறா கொண்டே கொடுத்துட்டா பத்தாது. அவரு நம்மளையே கொடுக்கணும், ரைட்? லிவிங் சாக்ரிஃபைசஸா கொடுக்கணும். So அத இன்னொரு தாட் இன்னொரு இடத்துல 1 Corinthians 6:19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களாம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எவ்வளவு கிளியரா சொல்லிருக்கல. சோ கிறிஸ்டியன் சப்மிஷன் இஸ் லைக் 100%. அப்போ 1/10 இல்ல, 1/10 doesn't matter. He expects everything. நம்மளுடைய டைம், ஸ்கில், டேலண்ட், மணி, புத்தி, விஸ்டம், நாலேஜ், everything is expected. Yeah, okay. அதான் deny yourself. நம்ம இல்ல அப்படின்ற அளவுக்கு deny yourself. Luke 9:23-24. Then he said to them all, whoever wants to be my disciple must deny themselves and take up their own cross daily and follow me. For whoever wants to save their life will lose it. But whoever loses their life for me will save it. So what he is saying is, Jesus had to do that choice. He had to be obedient. He has to undergo the cross and the grave. That was God's plan. So he had to obey and do that. So நம்மளுக்கு ஒரு ரோல் இருந்தா blessing இருக்குன்னா we are அத பண்ணணும். நம்ம obedienceல we are supposed to do, like Noah built an ark, Abraham got up and walked this way, Jesus did the cross. So Jesus as a man did the cross. So அந்த மாதிரி we are supposed to carry our own crosses, not for our will but for his will, his purpose. And நம்ம இந்த உலகத்துக்கு உரிய லைஃப்க்குன்னு என்னெல்லாம் செய்யறோமோ all that will be lost. நம்ம eternal லைஃப்க்கு என்ன செய்யறோமோ only that will last. That's the point which Jesus is telling in Luke. Okay, the same thing is repeated in Mark as well. So all these big lessons we can learn from Melchizedek. நம்ம இதுவும் பார்த்தோம்.
This is supposed to be recap. Okay, சரி. So now let us continue. நம்ம 15 பார்த்துட்டோமோ? ஆமா 15 பார்த்துட்டோம். So Genesis 15ல என்ன பார்த்தோம்னா, he Lot போயிருவாங்க. அதுக்கப்புறம் again God will bless him. Sand மாதிரி I'll bless your generations சொல்வாரு. But 15ல திரும்ப doubt வந்துரும். So he'll go back to God and say, maybe Eliezer is going to be my the person who is going to take over. எனக்கு அப்புறம் அவர் தான் இருக்க போறாருன்னு. அப்போ God promises this covenant. He gives another unconditional covenant. Not a two-way covenant, one-way covenant. ஒரு covenantல ரெண்டு பார்ட்டி இருக்கணும். இந்த ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் நடக்கும். certain animals எடுத்து ரெண்டா வெட்டி வச்சு அதுல ஒரு lamp and a furnace. So it is like two parts of Trinity. Promise பண்ணிக்குவாங்க. Covenant is between the Trinity அப்பனா. Okay, so they do the promise on God does the promise on himself to make it happen. What does he promise? என்ன promise பண்ணுவாரு ஏப்ரஹாம்ட்ட? சன் கொடுக்குறேன்னு சொல்வாரு, லேண்ட் கொடுக்குறேன்னு சொல்வாரு, அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேற தருவாரு இல்ல. 400 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த உன்னோட தலைமுறைகள் ஜெனரேஷன்ஸ் கஷ்டப்பட்டுட்டு ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட்ல இருந்துட்டு அப்புறம் வருவாங்க, கானானுக்கு வருவாங்க அப்படின்ற ப்ராஃபெட்டிக்கல் ப்ராமிஸையும் சொல்லிட்டு he'll do a promise there. இதெல்லாம் நடக்கும்போது ஆக்சுவலா ஏப்ரஹாம் was sleeping. So he was not playing ஒரு ரோலே இல்ல ஏப்ரஹாம். It was completely in God's control, right? So this is where we stopped. Okay, so we saw two promises. Abrahamic covenant is the seed covenant, and then he also gets a land covenant. Okay, and this is where we stop. I'm going to take a short pause. Anything to discuss? சொல்லுங்க. நம்ம போன கிளாஸ்க்கு அப்புறம். I'll carry on. Right. So இதுக்கப்புறம் வந்து Hagar comes into the picture. Okay. So let's see what happens with Hagar. So Abraham and Sarah வயசாயிட்டே போகுது, பிள்ளைங்க இன்னும் பிறக்கல. அப்போதான் Sarah decides, okay, let me help God. கடவுளுக்கு தான் முடியல, சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த காலத்து வழக்கம் அப்படி ஒரு சரகேட் மதர் கொண்டு வர்றது. ஸோ அந்த கான்செப்ட்ல அவங்க அந்த இஜிப்சியன் மெய்ட யூஸ் பண்றாங்க. அவங்க பேரு ஹாகர். Okay, and this is happening after 10 years. Canaan reach பண்ணி 10 years ஆன பிறகு நடக்கிற கதை இது. Okay, and Hagar conceives, கொஞ்சம் proud ஆயிடுறா. She becomes proud, அதனால Sarah gets frustrated, turns probably into ill treatment Hagar மேல. அதனால Hagar runs away. Okay, இந்த தொந்தரவுலாம் நடந்த உடனே of course the blame goes completely to Abraham. This is all your fault அப்படின்ட்டு the fault goes there. Let's leave that aside. Let's not get into that. சரி, Hagar runs away. அவரு கிணறுல கிட்ட போய் she's sitting. அப்போ there is ஒரு angel meet பண்றாங்க. So அந்த angel says go back again. He knows the problem, but he'll still say go back. You need to submit to authority. Okay, who brings authority into our lives? Namakku any authority, power, kadal allows that. So anala God says go back, angel says go back, but your child will be blessed and give him the name Ishmael nu per vai appdin solli angel tells. இது யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்லேவ் கேர்ள் இல்ல, ஏப்ரஹாம் சாரா போயிருந்திருப்பாங்க தெரியுமா, முதல்ல ஹரான்ல இருந்து வரும்போது கானான் தாண்டி அங்க ஃபேமின் இருந்திருக்கும், அப்படி சர்ரு நடந்து கீழே சவுத்துக்கு வந்து ஈஜிப்டுக்கு போயிருப்பாங்க. ஈஜிப்ட்ல போய் அங்க இருந்து போய் சொல்லி சாரா சிஸ்டர்லாம் சொல்லி
திரும்பி அந்த ஃபேரோ நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பும் போது ஹாகாரும் வந்திருக்கணும்னு ஒரு யூகம். ஓகே, ஏன்னா ஷீ இஸ் ஃப்ரம் ஈஜிப்ட். அதனால ஸோ ஒரு தன்னோட நாட்டுல இல்லாம வேற ஒரு நாட்டுல இருக்கிற ஒரு ஸ்லேவ் கேர்ள், இது வேற பிரெக்னன்ட் வேற, நாட் ஹர் சாய்ஸ், மேபி நாட் ஹர் சாய்ஸ், ஐ திங்க், ஐ டோன்ட் நோ. இல்ல கல்யாணம் பண்ணி விருப்பப்பட்டு அப்படிலாம் இல்லைல்ல. ஸோ ஒரு 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 சிச்சுவேஷன். இப்போ இல் ட்ரீட்மெண்ட் வேற வீட்டுல. எவ்வளோ she would have felt alone and unhappy இல்ல, she would have been really miserable. ஆனா அந்த டைம்லயும் when இந்த ஏஞ்சல் வந்து இப்படி சொல்லும் போது she is really 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 happy. So it's a very important point to note. Any status, any situation, God knows, God sees, God hears. He's not far இல்ல, கடவுள் பக்கத்துல இருக்காரு, அவருக்கு தெரியும். அப்போ என்ன வாட் நம்மளோட பிரேயர் என்னவா இருக்கணும்னா, அந்த சிச்சுவேஷன்லயும் இஃப் காட் கேன் பி க்ளோரிஃபைட், அந்த சிச்சுவேஷனும் இஃப் இட் இஸ் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல், then so be it, right? Maybe that is the cross we are called to bear. So our prayer needs to be that clarity of நம்ம situation, is it in God's allowance, அவர் அலோவ் பண்ணி தான் நடக்குதா அப்படின்ட்டு. யா, ஸோ அதனால்தான் அந்த கிணறுக்கு she'll keep that name பீர் லஹோய் ராய், பிகாஸ் அந்த ராய் மீன்ஸ் seeing ஹீப்ரூல. ஓகே, the God who sees me. இந்த ஒரு கிணறுல ஏஞ்சல மீட் பண்ணலாம், அந்த கிணறோட பேர் அந்த 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 நேம். ஓகே, ஸோ 16:13 வாசிச்சிருங்கப்பா, Genesis 16:13. அப்பொழுது அவள் காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அந்த அதுதான் ஹீப்ரூல எல்ரோய். ஸோ நம்ம பாட்டுல எல்லாம் பாடுறோம்ல எல்ரோய். ஸோ அது வந்து ஹாகார் பேர் வச்ச பேர் அந்த எல்ரோய். ஓகே, ஸோ எல்ரோய் எப்படி வருதுன்னு தெரியுது, ஞாபகம் இருக்குல்ல? ஈலோஹெம், அந்த கடலோட பேர்ல இருந்து வந்த இஎல். ஸோ காட்ஸ் நேம் இஸ் ஆல்வேஸ் ஒன்லி யாவே. ஓகே, கடலோட பேர் வேற கிடையாது. ஈலோஹெம்ன்றது ஆல்மைட்டி காட், லைக் யூனோ, இட்ஸ் just an expression of God. அந்த ஜெனரிக் காட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இஎல் அந்த ஈலோஹிம், ஈலோஹிம் எங்க வருது பைபிள்ல? ஃபர்ஸ்ட் வசனத்துல இருக்கு, Genesis 1:1 இருக்கு. ஓகே, in the beginning God இல்ல, அந்த God is Elohim. அந்த இஎல் வச்சிருக்க நேம் தான் இது. ஸோ the God who sees me. So எல்ரோயி கடவுளுடைய பேர் கிடையாது, கடவுளுடைய ஒரு கேரக்டர். God who sees, எல்லாரையும் பார்க்கிற கடவுள். Yeah, so it's an explanation of God's name, God's character. God's name is only one, the unpronounceable YHWH. Okay, pronounce பண்ண முடியாத ஒரு அதுதான் இருக்கு ஹீப்ரூல. அதான் இருக்கு. ஓகே, அதுல நம்மளா வவல் போட்டு யெகோவான் போட்டுக்கிட்டோம். ஓகே, ஸோ எல்ரோயி கடவுளுடைய கேரக்டர் குறிக்குது. அந்த இஷ்மாயேல் அப்படின்ற நேம்ல ஒரு ஷிம இருக்குல்ல, SHM, அந்த ஷிம வந்து கேக்குறது. ஓகே, ஸோ ஆக்சுவலா கொஞ்சம் நாள் கழிச்சு ஜேக்கப் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, லியாவை கல்யாணம் பண்ணுவாங்க. லியாக்கு பிறக்கிற ஃபர்ஸ்ட் சன் பேரு ரூபன். அதுல அந்த ரூ, அதுவும் அந்த ரோயும் சேம். கடவுள் பார்த்து ஒரு மகனை கொடுத்திருக்காரு அப்படின்னு வச்ச பேரு தான் அந்த 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 ரூபன். அதுல சிமியோன் வரும்ல, அந்த ஷிம்ம, கடவுள் என்னோட பிரேயரை கேட்டார் அப்படின்னு வச்சிருக்க பேரு தான் அது, சிமியோன். ஓகே, ஸோ அந்த ஷிமா ரோ அதெல்லாம் வரும் ஹீப்ரூல. இட்ஸ் ஜஸ்ட் அ ஹீப்ரூ மீனிங். ஓகே, ஸோ ஹாகார் had ஒரு சன் பிறக்க போது கால்ட் இஷ்மாயேல், கடவுள் முன் குறிச்ச ஒரு பேரு.
அண்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி. அந்த எனக்கு கடவுள் என்ன கூட பாக்குறாரு அப்படின்னு அந்த இடத்துக்கு ஒரு பேரும் வச்சுட்டு போறாங்க. ஏஞ்சல் ஆல்சோ டெல்ஸ், ஓகே நம்ம அந்த போர்ஷன் வாசிச்சிரும். ஜெனசிஸ் 16 இப்போ 12 வாசிங்க. ஜெனசிஸ் 16. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். சோ இது ஏஞ்சல் ஹாகார்ட்ட சொல்லி கண்டினியூவேஷன் ப்ராஃபஸியும் சொல்லுவாங்க. அந்த சன் வளர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு போர்ஷனும் இருக்கு. ஓகே, and we are going to அதை பார்க்க போறோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் இந்த ப்ராஃபஸி ஒரு வைல்டு மேன் மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு இல்ல. ஓகே, ஸோ இந்த நம்ம இந்த அரபு நாடுகள் எல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அரபு நாடுகள் எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, அவங்களுடைய டான்ஸா இருக்கட்டும், கலாச்சாரமா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், அதுல எல்லாத்துலயும் ஒரு வெப்பன் இருக்கும். இங்க பாத்துருக்கீங்களா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இங்க இருக்கிறதுனால நமக்கு ஈஸி இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட். ஓகே, ஈவன் அவங்க கண்ட்ரி ஃபிளாகா இருக்கட்டும், எம்ப்ளமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அது இருக்கும். இந்த சூடு இதுன்னு ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி அவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க. இத்தனை எண்ணெய் கிடைக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு கூட்ட மக்கள், ஒரு ஃபேமிலி மக்களா வாழ்ந்திருப்பாங்க. அந்தந்த ரீஜன் அவங்களுக்கு நிறைய கேமல் வச்சு பணம் இருந்திருக்கும். they would have been rich. ஆனா தங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டி இருந்திருக்கும், எதிர்த்து சண்டை போடலாம் வேண்டி இருந்திருக்கும். ஸோ அவங்களும் ஒரு ஊரு அதுலாம் ரொம்ப ரொம்ப ஒன்றும் கெட்டிருக்க மாட்டாங்க. தேவர் மோரர்லெஸ் லைக் டென்ட்ல வாழ்ந்த கூட்டங்களா தான் இருந்தாங்க ரொம்ப வருஷமா. ஓகே, ஸோ மொத்தத்துல ஒரு மாதிரி ஒரு வைல்டு பீப்புள். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்ல எப்படிப்பா இருக்கு, எல்லாரும் ஒன்னாவே இருந்திருப்பாங்க. திரும்ப அந்த வசனம் வாசிருங்க யாராவது. 16:12. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராகவும் குடியிருப்பான் என்றார். அவங்க எல்லாரும் ஒன்னாவே தான் இருந்தாங்க பாருங்களேன், பிரிஞ்சே போல. தெரியுதா? இந்த சைட்லயே தான், இதுதான் மெயின் இடம். இங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி லிட்டில் கொஞ்சம் டிராவல் பண்ணிருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ இதான் இவங்க இப்போ ஈவன் நவ் 1000 வருஷத்துக்கு அப்புறமும் திஸ் இஸ் வேர் தே ஆர். இப்ப வேணா கொஞ்சம் மைக்ரன்ஸ் அமெரிக்கா வரைக்கும் போயிருப்பாங்க, பட் மெயினா இருக்கிறவங்க இந்த ஏரியா தான். திஸ் இஸ் வேர் தே ஆர். ஓகே, திஸ் இஸ் அவங்க பிளட் ரிலேட்டட். இங்க பாருங்களேன், இந்த அரப் நேஷன்லாம் இவ்வளவு இருக்குனாக்கா இதான் இஸ்ரேல் சைஸ். இவங்க எல்லாரும் தான் இவங்களை எதிர்த்து இருக்காங்க இப்போ. ஓகே, ஸோ ஹாகார் உடனே ஷி லிசன்ஸ் டு த ஏஞ்சல். சரின்னு சொல்லிட்டு ஷீல் கம் பேக். இஸ்மாயில் பேபி பிறந்துருது. அப்போ ஏப்ரஹாமுக்கு 86 years old. ஸோ அந்த டைம்ல ஏப்ரஹாமுக்கு திரும்ப ஒரு கவனன்ட் வரும். அது நம்ம ஏப்ரஹாம் படிக்கும் போது we will see again. ஆனா இஸ்மாயிலுக்கு சர்க்கம்சிஷன்லாம் நடந்து குடும்பத்துல ஒன்னா he'll be part, of course the son of the family. 13 வயசு வரைக்கும் he'll be there. கொஞ்ச நாள் கழிச்சுதான் they'll get this blessing. இல்ல 17:6 வாசிங்க. உன்னை மிகவும் அதிகமாய் பழக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அதான் இருக்கும். ஓகே, இங்கிலீஷ் வசனத்துல வெரி கிளியர்லி காட் என்ன சொல்வார்னா, சாரா வழியா ஒரு சன் தருவேன். அந்த சன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹில் பி வெரி வெரி கிளியர். சுகுணா தப்பா வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 17 நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். சாராவை பிளஸ் பண்ணி ஹீஸ் டெல்லிங் சாராக்கு சன்னு பிறக்கும். ஓகே, அப்படின்னு God is very clear. அது சொன்ன உடனே ஒரே சிரிப்பு. யாருக்கு? நம்ம ஏப்ரஹாமுக்கு. அச்சோ, வயசான சாராக்கு பேபியா அப்படின்னு. 17:17 பாருங்க.
அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு அப்படின்னு ஒரே சிரிப்பு. அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்பாரு, கடவுள் இஸ்மாயில வச்சுக்கலாமே நம்ம, எப்படி பாத்தீங்களா? கடவுள்கிட்ட ஒரு குட்டி நெகோசியேஷன். ஃபர்ஸ்ட் சாரா பண்ணதும் அந்த மாதிரிதான். ஓகே, லெட்ஸ் ஹெல்ப் காட் அண்ட் தில் ஆல்டர் காட்ஸ் பிளான். ஓகே, நவ் ஆல்சோ ஏப்ராம்க்கு வந்து ஒரு குட்டி ஆசை, ஏன் இந்த தொல்லையெல்லாம், நமக்கு தான் இஸ்மாயில் இருக்கே, அப்படியே இஸ்மாயில் வச்சுக்கலாமே. ஆல்சோ ரொம்ப 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 அன்பா இருந்திருப்பாங்க இல்லையா, ரொம்ப பாசமா இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் லாங் டைம் கிடைச்ச ஒரு சன் அண்ட் 13 years வேற ஆயிருக்கு. ஸோ ரியலி தே வுட் ஹவ் பீன் லவ்விங். ஸோ ஹீ இஸ் ஆஸ்கிங். ஓகே, அதுக்கு பதில் 17:19. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். வெரி கிளியர். ஓகே, என்ன பாயிண்ட்? மெசையா வரப்போற கவனன்ட், அந்த ப்ராமிஸ் வந்து ஐசக் வழியா, அதை மாத்த முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் டிசைடட். சாராக்கு பிறக்கும் ஐசக்குன்னு பேர் வைப்ப, அந்த மகன் வழியாதான் என்னோட கவனன்ட். அப்போ அந்த கவனன்ட் என்ன கவனன்ட்? ஒன்லி மெசையா பீயிங் born. ஓகே, ஆனா இஸ்மாயில் இஸ் ஆல்சோ பிளெஸ்ட். 20th வசனம் பாருங்க. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்தேன், அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஓகே, சோ அவங்க நல்லா இருந்தாங்க. அவங்க பாருங்க, அவங்க இஸ்மாயிலுக்கு பிறந்ததே 12 பிரின்ஸுகள். ஓகே, நேர ஐசக்கு பிறந்தது 2 ட்வின்ஸ் தான். அதுலயும் ஒண்ணு ஓடி போயெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பட் லுக் அட் இஸ்மாயில், 12 prince. So உலக பிரகாரமா God has given them. Okay, so நல்லா they lived well. ரீசெண்டா இப்ப எண்ணெயும் கண்டுபிடிச்சு தேர் இந்த ரீஜன் இஸ் ஓரளவுக்கு இந்த அரப் ஏரியா இஸ் ஓகே. ஓகே, God has kept them well. ஆனா our focus of the Bible is only Jesus, and Jesus and the covenant வந்து it's only through Isaac. So and that importance is very clear. Again கடவுள் சொல்வாரு 21 திரும்ப சொல்வார், வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். இன்னும் 1 yearல சாராக்கு ஒரு பேபி பிறக்கும், ஐசக் பிறப்பான். த்ரூ ஐசக் என்னோட கவனன்ட். ஓகே, வெரி கிளியர். மல்டிபிள் பிளேசஸ்ல இருக்கும். ஓகே, சோ இது ஜீசஸ் கவனன்ட். ஓகே, ஜீசஸ் வரப்போற சந்ததி கவனன்ட். ஓகே, சரி. சோ ஐசக்கும் பிறந்துடுறா. அப்படி அதுக்கு நான் இஸ்மாயிலுடைய ஃபுல் ஸ்டோரி சொல்லி முடிச்சிடுறேன், நம்ம லாட் முடிச்ச மாதிரி. ஓகே, சோ ஐசக் இஸ்மாயிலோட ஃபுல் ஸ்டோரி. சோ ஐசக் பிறக்கிறா அப்படி. ஸோ ஆஃப்டர் 13-14 years வயசு டிஃபரன்ஸ் இருக்குமா இருக்கும். ஏதோ அதுக்கு சண்டை போட்டுறத சாரா பார்த்து வருத்தப்பட்டு ஹாகார் ஐசக் ஹாகார் அண்ட் இஸ்மாயில், ஓகே சாரி தப்பா எழுதியிருக்கேன், டு பி அவங்களுக்கு வேண்டாம், இந்த ஏரியாலேயே வைக்க வேணாம்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்போ ஆஸ் அ ஃபாதர் we can imagine, right? எத்தனை வருஷம் மகனை வளர்த்துட்டு வேண்டான்னு சொல்றது. ஸோ இட் இஸ் நாட் வெரி ஈஸி. கடவுள்கிட்ட கேட்பாரு. ஓகே, he'll be sad and he'll ask, இப்படி இருக்கே அப்படின்ட்டு. அப்போ திரும்ப God will tell Abraham 21:12-13. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள், அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். So he'll be taken care. கடவுள் நான் பாத்துக்கிறேன், that's okay. ஆனா ஐசக் is the focus அப்படின்னு he is very clear. Okay, so ஹாகாரையும் இஸ்மாயிலையும் ஏப்ரஹாம் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. இது கொடுத்துட்டு கொஞ்சம் பிரெட் தண்ணி எல்லாம் கொடுத்து they will be sent.
ஸோ இடையில வந்து ஒரு ஒரு லிட்டில் போர்ஷன் இஸ் ஆடட் ஹோலி ஸ்பிரிட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க போற வழியில தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு அண்ட் காட் கிவ்ஸ் தெம் வாட்டர் இல்ல. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் டு ஷோ தட் God is taking care of them. Okay, so they are taken care of அப்படின்னு காட்டுறதுக்காக. பெருசான பிறகு இஸ்மாயில் வந்து he becomes an archer. Okay, archer வேட்டக்காரன். Okay, so see திரும்ப அதே வெப்பன்ஸ் வருது பாருங்களேன். he is archer. ஒரு arranged marriage to an Egyptian. Why Egyptian? அம்மா Egyptian lady இல்லையா, ஸோ கட்டாயம் அந்த கனெக்ஷனா இருந்திருக்கும். எங்க தங்கி இருந்தாங்கன்னா அந்த அந்த டெசர்ட் ஏரியால தான். ஸோ இவங்க எல்லாருமே இந்த பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் தெம் ஆர் லிவிங் இன் தட் ஏரியா. எக்ஸோடஸ்ல நடந்து வந்த ஏரியாலாம் அங்கதான். ஓகே, ஸோ ஜெனசிஸ் 25:13ல அந்த 12 பிள்ளைங்க பேரும் இருக்கு. ஓகே, யாரு? நபஜோத், கேதார், அப்தில், மிப்சாம், மிஷ்மா, துமா, மசா, ஹதார், திமா, ஜெதூர், நஃபிஷ் அண்ட் கெதாமா. இவங்க எல்லாரும் டவுன் கேசில் அப்படின்னு பிரின்ஸ்களா வாழ்ந்திருக்காங்க. ஓகே, ஸோ தே வர் வெல் டேக்கன் கேர் ஆஃப் பை காட். ஓகே, ஸோ அது இஸ்மாயில், ரைட்? இப்போ இவங்க கிளம்பி போனாங்கல்ல, ஸோ தே வெண்ட் அண்ட் லிவ்ட் ஷூர்ன்ற ஒரு இடம். ஸோ இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஜிப்ட்ல இருக்கிற டெசர்ட்டா சவுதியில இருக்கிற டெசர்ட்டான்ட்டு. பட் லெட்ஸ் நாட் வரி அபவுட் இட். ஷூர்ன்ற ஒரு இடத்துல தே வெண்ட் அண்ட் அங்கதான் போய் தங்கி இருந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்னா இருந்திருக்காங்க பக்கத்துல. கரெக்ட் இல்ல? டென்ட், குடும்ப அந்த ட்ரைபல் வே ஆஃப் லிவிங். அப்பா பசங்க எல்லாரும் ஒன்னாவே இருந்திருப்பாங்க, ட்ரைபாவே இருந்திருப்பாங்க, ஒரு ஜாதி மக்களாட்டம் இருந்திருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு ஜெனசிஸ் 25ல மச் லேட்டர் ஓகே கெத்துரான்னு ஒரு லேடியை பத்தியும் எழுதியிருக்கு. ஸோ கெத்துராவுக்கும் ஏப்ரஹாமுக்கும் பிறந்த பிள்ளைங்களும் இவங்க எல்லாரும் இந்த ஏரியால இங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, சரி, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்கள்ல ஜோக்ஷான், ஷிபா, மிடியான். இந்த ஷிபா ஞாபகம் இருக்கா? ஷிபா தான் குயின் ஆஃப் ஷிபான்னு பின்னால வருவாங்களே. அது மீடியான் வந்து மோசே ஓடி போற இடம் மீடியான். ஸோ இதெல்லாம் இந்த ஏரியா இங்க இதுக்கு இந்த அரப் டோட்டல் சவுதி ஏரியா ஆக்சுவலி. ஓகே, ஓகே, ஸோ திரும்ப ஐசக்கும் இஸ்மாயிலும் டச்ல இருந்திருப்பாங்க போல. ஏன்னா இவரு இறந்து போகும்போது, ஏப்ரஹாம் இறந்து போகும்போது அவங்க ரெண்டும் தான் வந்து அடக்கம் பண்றதுக்குலாம் ஒன்னா வருவாங்க. ஓகே, ஸோ they were in touch, the brothers were in touch, looks like. இஸ்மாயில் வந்து அவர் 137 years ஆன பிறகு அவர் இறந்து போயிடுவார். ஸோ அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு பைபிள்ல. ஒன்னு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ்மாயில் பத்தி இன்னும் ஃபர்தர் டவுன் த ஸ்டோரி. ஸோ ஆடம், நோவா, ஏப்ரஹாம் தெரியும், இப்போ பார்த்தோம். இஸ்மாயில், ஐசக் பார்த்தோம். ஐ மீன் கொஞ்சம் பார்த்தோம். ஐசக்குடைய பிள்ளைங்கள்ல ஈசா இருந்தாரு இல்லையா? அந்த ஜேக்கபும் ஈசாவும் ஏமாத்துற அந்த ஸ்டோரிலாம் நமக்கு தெரியுமே. ஸோ அந்த ஈசா இருந்தார்ல, ஈசா மேரிஸ் இஸ்மாயில்ஸ் டாட்டர்ஸ். ஓகே, ஸோ 28:9ல இருக்கு அது. ஈசா went to Ishmael and took daughter of Ishmael. ஸோ இவங்க எல்லாரும் அப்போ ஒன்னா சேர ஆரம்பிச்சிட்டாங்க, தெரியுதா? ஸோ இவங்க they all get married, ஒரு ஃபேமிலி ஆயிடுறாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஜீசஸோட ஸ்டோரி கண்டினியூஸ் த்ரூ ஐசக், அடுத்த ஜெனரேஷன்ல த்ரூ ஜேக்கப், 12 பிள்ளைங்க. இது இந்த ஜீசஸோடைய ஸ்டோரி ஹைரார்கி. இந்த ஏப்ரஹாமுடைய ஹாகாரோட பிள்ளைங்க, கெத்துரா பிள்ளைங்க, ஈசா பிள்ளைங்க, இவங்க எல்லாரும் தான் அரப்ஸ் ஆயிடுறாங்க. ஓகே, ஜேக்கப் அடியில வந்த எல்லாரும் இஸ்ரவேல் ஜூஸ் ஆயிடுறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் அரபு பீப்புள். I'll take a short pause. என்னமோ பேசணும்னா சொல்லுங்க. ஓகே, குட், சரி.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இதுல வர ஜோசப் இருக்கு, ஜேக்கபோட சன் ஜோசப், இந்த 12 பசங்க ஜோசப் வித்துருவாங்க தெரியுமா? அவங்க விற்கும் போது யார்கிட்ட தெரியுமா விற்பாங்க? 37:28 வாசிங்க. ஜெனிசிஸ் 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பாத்தீங்களா? சோ அந்த இஸ்மவேல்ன்றவங்க நான் சொன்னேன்ல, தே ஆர் ரிச் ஃபேமிலியா இருந்திருப்பாங்க, நிறைய கேமல் அது இதுன்னு இருந்திருக்கும். ஆனா மூவிங் கிரவுட், ட்ரேடர்ஸாவே இருந்திருக்காங்க. இங்க இருந்து அங்க சாமான் வித்து வாங்கி மூவ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. நாட்ஸ் அந்த மாதிரி வாழ்ந்த மக்கள். ஓகே, ஸோ அவங்க கிட்டதான் ஜோசப், இந்த இஸ்மவேலர் இந்த ஜென்ரேஷன்ல தான் யார்கிட்டயோ வித்துருக்காங்க. ஸோ அது அங்க ஒரு வாட்டி இஸ்மவேல் வரும். மீடியான் சொன்னேன்ல, இந்த மீடியான் வந்து கெத்துரா பிள்ளைங்க. ஸோ ஜெத்ரோலாம் அங்க உள்ளவர். எக்ஸோடஸ் 3:1. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். ஆமா, சோ அந்த இடம் இல்லையா, அந்த மீடியான் தேசமும் அத இந்த ஏரியா இதெல்லாம் சொல்றோம். ஓகே, சரியா? சோ அவங்க ஜெத்ரோவுடைய மகளை கல்யாணம் பண்ணி, ஜிப்போராவை தான் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்க எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதுவும் அதுல மீடியான் வரும். சோ இவங்க எல்லாரும் தான் தேர் ஆல் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அவங்கதான் அந்த அரபு கூட்டமா ஆயிடுறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு தேர் ஃபியூச்சர்? ஓகே, நிறைய இருக்கு, பட் ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ் ஸ்பெஷலி ஆன் திஸ் பார்ட். ஏன்னாக்கா அதுல எந்த ஊரா இருந்தாலும், எந்த மக்களா இருந்தாலும், யூ ரிமெம்பர், இஃப் தே நோ அண்ட் அக்னாலேஜ் ஜீசஸ், they get to come to heaven இல்லையா? So Isaiah 60:6-7. ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். இவங்க எல்லாரும் நம்ம இப்ப பார்த்த அந்த பிள்ளைங்களுடைய வெவ்வேறு நேம்ஸ். ஓகே, இவங்க எல்லாரும் கம்மிங் டு காட்ஸ் பிரசன்ஸ். ஓகே, ஸோ அது ஒரு ப்ரூஃப் தட் ஏப்ரஹாம் கடவுள் கொடுத்த ப்ராமிஸ், எவ்ரி நேஷன், எவ்ரி ட்ரைப் will come and worship God, every knee shall bow. Philippians 2:10. யாராவது வாசிங்க. It is the same. All the 3 verses are the same. Philippians 2. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய எஸ் ஆமாப்பா முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொழினார். ஜீசஸ் பேரை சொன்னா எவ்ரி knee will bow. ஒரு காலத்துல எல்லா முழங்காலும் முடங்கும். ஓகே, ரோமர் 14:11. அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஓகே, சோ நம்ம எப்படி கிறிஸ்டியன் பிளெஸ்ட் சர்ச்னு சொல்றோமோ, இவங்க கூட்டத்திலயும் இருப்பாங்க யாராவது. ஓகே, so there are people who will be there as well. so இது இஸ்மாயில பத்தின பைபிள்ல எழுதியிருக்கிற இடங்கள். Any points to add? Anything to ask? சரி,
ஓகே, ஸோ அதான் ஹாகார் அண்ட் இஸ்மாயிலோடைய கதை இல்லை நம்ம. ஸோ வி சா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏப்ரஹாம் 85 இயர்ஸ் ஓல்டா இருக்கும் போது ஹாகார் ஒரு இஜிப்சியன் ஸ்லேவ் பிரெக்னன்ட் ஆன பிறகு ஷீ இஸ் வெரி ப்ரவுட். சாராக்கு அப்செட் ஆகி ஹாகார் ரன்ஸ் அவே, ஒரு ஏஞ்சலை மீட் பண்ணி ஷி கெட்ஸ் த பிளெஸிங், ஒரு சன்னை பத்தின ஒரு பிளெஸிங். இஸ்மாயில்னு பேரு, நல்லா ஹில் பி ஃபிளரிஷிங், ஆனா ஹில் பி அ வைல்டு மேன். பிரதர்ஸ் கூடயே ஒட்டி 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 வாழ்வாங்க அப்படின்னு the angel has told. Okay, so this is clear. And when இப்போ கடவுள் ஒரு பிளான் கொடுத்திருந்தாரு இல்ல, ஐ வில் கிவ் யூ அ சன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டைம் நமக்கு தான் டைம், கடவுள் கண்ணில் டைம் ஒரு பாயிண்டே கிடையாது. கரெக்ட். ஸோ நம்ம கணக்குல தான் லேட் ஆகுதோ அப்படின்லாம் நினைக்க தோணும். ஓகே, பட் இப்பமும் இந்நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? இந்த கூட்ட மக்கள். கரெக்டா? அதை கிரியேட் பண்ணது யாரு? மனுஷனால வந்த ஒரு விளைவு. கரெக்ட். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் வி திங்க் வி ஆர் ஹெல்பிங் காட். நம்ம கடவுளுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு என்னத்தையாவது செய்தோம்னா this is what happens. So let's pray that only his will be done. Okay, very very important. So இவங்கள he sends them away. Okay, and they are அவங்க இனிமேல சீன்ல இல்ல, ஐசக் கூட இதுல தான் வருவாங்க. Okay, so திரும்ப I told you right, Genesis 17ல God promises again. So circumcision introduce பண்ணுவாரு to remind them that I will bless you அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்கு. I'm not going to go too much into it. ஆனா பேர் மாத்தி கொடுப்பாரு. அப்ராம் அப்படின்னு இருந்தது அப்ரஹாம் அப்படின்னு பேர் மாத்துவார்ல. ஸோ நம்ம ஹீப்ரூ கொஞ்சம் பார்த்தோம். I'm going to show this again. கொஞ்ச நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹீப்ரூல லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இதான் இப்போ உள்ள ஹீப்ரூ லெட்டர். For A, okay, Aleph உடைய letter looks like this. ஆனா தமிழ்லயும் கூட நம்ம பழைய கல்வெட்டு எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி ஹீப்ரூவும் முன்காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பார்த்தாக்கா ஒரு படம் மாதிரி இருக்கும். ஒரு லுக்ஸ் மோர் லைக் அ பிக்சர். அப்போ பிக்சர்னா ஒரு எதையோ குறிக்குது இல்ல. ஸோ திஸ் லுக்ஸ் லைக் ஆக்ஸ் உடைய ஹெட் படம் இருக்கும். ஸோ இது ஆக்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபுல் அதுக்குரிய அந்த எழுத்தும் அதுக்குரிய மீனிங்கும் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம மற்ற பைபிள் ஸ்டடியில கூட பார்த்துருக்கோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் there is a meaning. ஸோ அந்தந்த லெட்டருடைய கோர் மீனிங்க்கு போனாலே அந்த வேர்டோட மீனிங் வெளியில வந்துடும். Okay, so I'll show you some examples. So இதான் அலெஃப், இதான் லெட்டர், இதான் ஏர்லியஸ்ட் படம். ஓகே, ஸோ அதுக்குரிய மீனிங் ஆக்ஸ் இல்லைன்னா ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங் இல்லை, அதான் ஸ்ட்ராங், இல்லைன்னா லீடர். இங்கிலீஷ்ல இப்ப கூட ஆல்ஃபா மேல் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஆல்ஃபா கிரீக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் ஆல்ஃபா. நம்ம ஹீப்ரூ லெட்டர் அலெஃப், அரபிக்லயும் அலெஃப் தான். செகண்ட் லெட்டர் வந்து பெய்ட். பெய்ட்னா இப்பவும் வீடு தான். ஈவன் இன் அரபிக் இட் இஸ் அ ஹவுஸ். கரெக்ட். ஸோ ஹவுஸ் அந்த மாதிரி லைக் ஸோ தட் எல்லாத்துக்கும் there is a meaning for every letter. Okay, so for example first ரெண்டு லெட்டர் எடுத்தோம்னா alphabet. Okay, so yeah, that's why we have alphabets. So இது அலெஃப், இது பெய்ட். ஸோ leader, இது house. So leader of the house abba, a ba habba. கரெக்டா? அவும் பவும் சேர்த்தாக்கா that's it. So that is the leader of the house. மீனிங்கும் வந்துருச்சுல. So that's why it is very special. So A is first or a leader, B is house or Beit is house, Aleph is leader, A-யும் B-யும் சேர்த்துட்டோம்னா abba. So abba, what does it mean? Leader of the house. Okay, இப்போ இதுக்குள்ள her. So her is usually like a wind. So it stands for window, it stands for spirit, it stands for yeah, it stands for the spirit. Or படம் வந்து window மாதிரி. Okay,
So அந்த her add பண்ணா it is ahab. Correcta? Ahab. Ahab means love. So the essence of a father is actually love. So so that is why we have a loving father God. Yeah, so and the link. So her stands for God's spirit. So now let us take Abraham and Sarai. So இதுக்கு மீனிங் இப்போ வந்து எக்ஸால்டட் ஃபாதர், இதுக்கு பேர் சாராய்க்கு மீனிங் பிரின்சஸ். இப்போ ரெண்டு பேருக்கும் ஹ தான் ஆட் ஆகும். அப்ரஹாம், சாரா. ஓகே, ரெண்டுலயும் ஆக்சுவலா so God is giving the spirit. Yeah, and then see the meaning of their name. It becomes father of nations and mother of nations. God just added his spirit to both their names. So a beautiful meaning. Okay, let's go back. So that is right. So covenant renew panni per mati. So he fills them with the spirit and he tells them you are உங்களுக்கு baby பிறக்கும் அப்படின்னு திரும்ப சொல்வாரு. Let us read the covenant. Genesis 17:7, 8 and 9. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். So இது இந்த சர்க்கம்சிஷனும் சொல்லிட்டு he will promise land, he'll promise seed. ரெண்டும் திரும்ப ஞாபகப்படுத்துவார். ஓகே, ஜெனரேஷனும் தருவேன், இதுவும் தருவேன். By this time ஏப்ரஹாமுக்கு 99 years old. ஓகே, இது நம்ம பார்த்தோம்ல. So he blesses them. And இதுக்கு அப்புறம் தான் நம்ம இஸ்மாயில் ஸ்லைட்ஸ்ல பார்த்தோம்ல. So he promises a son. உனக்குன்னு ஒரு சன் தருவேன், உனக்குன்னு ஒரு சன் தருவேன். அதுதான் ஐசக்கு. இஸ்மாயில ஐ வில் டேக் கேர், பட் ஐசக் வழியா தான் கவர்னன்ட் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுவார். ஓகே, இன்னும் பிறக்கல. ஹி இஸ் ப்ராமிசிங் ஐசக் பிறக்க போறாருன்னு. அதுக்கப்புறம் 3 விசிட்டர்ஸ் வருவாங்க ஏப்ரஹாம மீட் பண்றதுக்கு. ஓகே, 3 ஏஞ்சல்ஸ் வருவாங்க. ஸோ எப்படியோ ஏப்ரஹாமுக்கு வந்து இது ஸ்பெஷல் விசிட்டர்ஸ்னு ஹி நியூ. ஏன்னா தலை குப்புற விழுந்து he will worship them, he'll bow down to them. Okay, and he will request them, நீங்க எங்க கூட இருங்க, கால் கழுவி சாப்பாடு கொடுக்குறேன்லாம் சொல்லி அவங்க ஓகே சொல்லி அவங்க கூட இருப்பாங்க. அப்போ ஒரு வாட்டி திரும்ப பிளெஸ் பண்ணுவாங்க. ஓகே, சாராக்கு ஓகே சாப்பாடுலாம் கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு சாரா your wife will have a son next year. Now Sarah will laugh. ஓகே, முதல்ல ஏப்ரஹாம் was laugh, அதுக்கப்புறம் சாரா will laugh. ஓகே, ஸோ ஐசக்க பத்தினதை நான் தனியா கண்டினியூ பண்றேன். ஐம் கோயிங் டு கண்டினியூ ஏப்ரஹாம் சாரா ஸ்டோரி. ஓகே, ஐசக் பிறக்கிற ஸ்டோரியை we will start later. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சன் இஸ் பார்ன். ஓகே, சாராக்கு மகன் பிறந்துரும். ஓகே, லெட் அஸ் see. சாரா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். பிகாஸ் மதர்ல ஏப்ரஹாம் எப்படி ஃபாதர் ஆஃப் த இஸ்ரேல் நேஷனோ, சாரா வந்து மதர். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ரெவரன்ஸோட வச்சிருப்பாங்க, ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க ஹீப்ரு மக்களும். ஐசையா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஓகே, இது ஐசாயால வருது பின்னால ஒரு 700 இயர்ஸ்க்கு அப்புறம் வர ஸ்டோரி, 1300 இயர்ஸ்க்கு அப்புறம் வர ஸ்டோரி. ஓகே, ஸோ சாரா மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயசு மென்ஷன் பண்ணிருக்கு. அவங்க இறக்கும் போது 127 years oldல இறந்தாங்க அப்படின்ற பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ அந்த டைம்ல ஏப்ரஹாம்க்கு 137 years old, ஐசக் மஸ்ட் ஹவ் பீன் 37 years old.
இவங்களுடைய டெத் வந்து ரெக்கார்ட் மட்டும் பண்ணல, பரியலையும் ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வை மதர் ஆஃப் ஹீப்ரூ பீப்புள். ஓகே, இவ்வளோ ஸ்பெஷல் லேடியா இருந்தாலும் சரா பத்தி 2 words எழுதுனா, 2 verses 3 verses தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. ஆனா இந்த லேண்ட் வாங்குறத பத்தின விஷயம் இன்னும் கொஞ்சம் லாங்கா எழுதியிருக்கும். ஹோலி ஸ்பிரிட் வந்து எழுதியிருப்பாங்க, ரொம்ப கூட ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அரௌண்ட் 18 verses இந்த சேல் பத்தின விஷயம் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளாட் பைசா கொடுத்து ஏப்ரஹாம் வாங்கி இருந்திருக்கணும். அதனாலதான் இவ்வளவு டீடைல்டா இருக்குன்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ப்ராமிஸ் லேண்ட்ல ஏன்னா இவ்வளவு நாள் அவர் டென்ட்ல இருக்காருன்னு எழுதியிருக்காங்கல்ல, ஹீப்ரூஸ்லயும் வாசிச்சோம் நம்ம. ஸோ டென்ட்லயே தான் இருந்தாரு, சிட்டில இருக்கலன்ட்டு எழுதியிருக்கு. அப்போ இது ஒண்ணுதான் அவர் பைசா கொடுத்து வாங்கியிருக்காரு. அண்ட் பக்கா நம்ம மிடில் ஈஸ்ட்ல நம்ம பார்கெயின் பண்ணி கடையில வாங்குற மாதிரி அப்பவே இருந்து அவங்க வாங்கின ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ ஹிட்டைட்னு ஒரு மக்கள் கூட்டத்துல இருந்து வாங்கியிருக்காங்க. அதை பத்தி சொல்றேன் நான். ஸோ அது வந்து ஒரு கேவ் வாங்குவார், மெக்பெலான்ற ஒரு கேவ். எஃப்ரான் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஹிட்டைட். ஓகே, ஸோ அந்த சிட்டி கேட், நம்ம லாட் எல்லாம் சிட்டி கேட்ல இருந்தாருன்னு பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி அந்த கேட்ல நின்று அவங்க பேசி வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் தான் பழக்கங்கள். ஓகே, ஒரு பைபிளோடைய ஹிஸ்டாரிக்கலி பைபிள் அக்யூரேட்டா எழுதி ரெக்கார்ட் ஆக்கப்பட்டிருக்குன்றதுக்கு காரணங்கள் இதெல்லாம் தான். இந்த மாதிரி ஒரு நமக்கு ரொம்ப சிம்பிளா தோணலாம், பட் இதெல்லாம் தான் மேக்ஸ் இட் வெரி ஷுர் தட் பைபிள் ரெக்கார்டிங்ஸ் ஆர் அக்யூரேட். ஓகே, ஹிட்டைட்னு ஒரு மக்கள், அப்படி ஒரு மக்களே இல்லைன்னு ஒரு 60-70 years ago வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹிட்டைட்னே ஒரு மக்கள் கிடையாதுன்னு. ஆனா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க, பெரிய ஒரு எம்பையரா இருந்திருக்கும் போல, பெரிய ஊர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் டர்க்கி. ஸோ இந்த டர்க்கிக்காரங்க யாரோ இங்க வந்து இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஏப்ரஹாம் இந்த நிலம் வாங்குறாரு. ஓகே, அந்த சிட்டி கேட்னு சொன்னோம்ல, ஸோ அந்த விஷுவலைஸ் பண்றது இட்ஸ் டிஃபிகல்ட். ஆனால் டான் அப்படின்ற ஒரு ஊர் இஸ்ரேல்ல. ஓகே, ஸோ அந்த ஊர்ல ஆர்கியலாஜிக்கல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஃபுல் சிட்டி வில்லேஜ் டவுன் ஃபுல்லா பத்திரப்படுத்தி கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ எப்படி வாசல் இருந்தது, எப்படி கேட் இருந்தது, எப்படி எல்லாரும் உள்ள வந்திருந்திருப்பாங்க, எப்படி வீடுகள் எங்க இருந்திருக்கும், ரோட்ஸ் எப்படி இருந்திருக்கும், கடைகள்லாம் எங்க இருந்தது, ஊர் பெரியவங்க எல்லாம் எங்க இருந்திருந்தாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நல்லா தெரியும். ஸோ சிட்டி கேட்னு ஒரு வார்த்தையில ஏப்ரஹாம் டைம்ல எழுதியிருந்தாலும் இப்ப கண்டுபிடிப்புகள்ல சிட்டி கேட் இப்படிதான் இருக்குமா, இப்படிதான் எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா அப்படின்லாம் ரொம்ப கிளாரிட்டி. இது வந்து ஆக்சுவல் போட்டோ, டெல்டான்ன்ற இடத்துல உள்ள போட்டோ. ஸோ இப்படி இதான் காம்பவுண்ட் வால் அந்த ஊருக்கு. இப்படி வந்து இப்படி திரும்பி இப்படி உள்ள போனா, இப்படி உள்ள போறோம் இந்த இடம். ஓகே, இப்படி உள்ள போனா இந்த போட்டோ உண்மை இல்ல, போட்டோ போய் இந்த வாலுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல திண்ண மாதிரி போட்டு நல்லா வட்டமா நீட்டா செய்து கட்டி வச்சிருக்காங்க. அங்கதான் உட்கார்ந்து எல்லாரும் பேசி இருந்திருப்பாங்க போல. சோ அந்த ஊர் மக்கள் அந்த கேட்டுக்கு வெளியில யாரும் ஊருக்குள்ள போனாலும் வெளியில வந்தாலும் இவங்களை தாண்டிதான் வரணும். அப்போ இவங்களுக்கு அந்த ஊர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும். அப்போ அந்த ஊர் இதுல போய் ஏதோ பேசணும்னாக்கா அங்க அந்த கார்னருக்கு போனா, அந்த கேட் கிட்ட போனாக்கா எல்லா பெரியவங்களும் இருப்பாங்க. ஸோ யூ கேன் டெல் யுவர் கேஸ், ஒரு ஜட்ஜ்மெண்டா, ஒரு சண்டையோ, ஒரு வாங்கலோ, ட்ரேடோ, என்ன நடந்தாலும் அவங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் பண்ணலாம். அதே தான் நடக்குது இங்க ஏப்ரஹாம் இதுலயும். ஓகே, அதே மாதிரி வாசிப்போமா அந்த பைபிள் போர்ஷனை? Genesis 23. I think it is the full portion இல்ல அப்ப நான் வேண்டாம். ஓகே, வாசிங்க, வீட்டுல வாசிங்க. ஓகே, அதே மாதிரி கரன்சில ஸோ பணம், எவ்வளவு பணம் கொடுத்தாங்க. நம்ம பார்ட்டர் சிஸ்டம் தெரியும்ல, பார்ட்டரிங் வேணா எங்க வீட்டுல மோர் இருக்கு, உங்க வீட்டுல முட்டை இருக்கு, நான் கொஞ்சம் மோர் தரேன், நீ எனக்கு கொஞ்சம் முட்டை தா அப்படின்னு சொல்லி மாத்திக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த டைம் ஏப்ரஹாம் டைம்லயே பணம் எல்லாம் இருந்திருக்கு, மணி இருந்திருக்கு. ஓகே,
மணி டிரான்சாக்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் இந்த பைபிள் சாப்டர்ல இருக்கு, அந்த இந்த வசனத்துங்கள்ல இருக்கு. ஸோ பார்ட்ரிங் கிடையாது. அதே மாதிரி கரண்ட் வேல்யூ அப்படின்ற ஒரு பாயிண்ட்மெண்ட் பைபிள் வேர்ஸ்ல இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் அது டெய்லி ரேட்லாம் மாறி இருந்திருக்கு, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஃபாரெக்ஸ் மாதிரி மாறி இருக்கும் போல. ஸோ ஆனா வெள்ளி காசு, ஓகே, ஸோ சில்வர் காசு அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா வெயிட்னால மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஷெக்கல், இத்தனை வெயிட், இத்தனை கிராம் ஆஃப் சில்வர்ன்ற மாதிரி. ஸோ ஹி வெய்ட் சில்வர் டு ரீச் 400 ஷெக்கல் வேல்யூ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பண்ணியிருப்பார். ஸோ அந்த சாப்டர் வாசிச்சிங்கன்னா இவர் வந்து எனக்கு ஒரு கேவ் வேணும்னு சொல்லுவாரு. அவங்க அந்த கேவா எடுத்துக்கோங்களேன் அப்படின்வாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பெரிய, நோ ப்ராப்ளம், கட்டாயம், உங்க சொத்து மாதிரிதான், எங்க வீடு நான் உங்க வீடு நான், டேக் இட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹிட்டைட் குடும்பம். பட் ஹி வில் சே நோ நோ நோ, ஐ வில் பே மணின்னு சொல்லி அந்த நெகோசியேஷன் பண்ணி ஒரு அந்த டிப்பிக்கல் மிடில் ஈஸ்ட் நெகோசியேஷன் பண்ணி தென் ஹி வில் பை திஸ் லேண்ட். இந்த லேண்ட் வந்து இட் இஸ் வெரி precious till today. ஏன்னா இஸ்ரேலைட் கண்களுக்கு இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் பிளாட். இந்த நிலத்துல வந்து அவங்க பைசா கொடுத்து சொந்தம் அப்படின்னு வாங்கின ஒரு இடம்ட்டு அது அவங்க ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த இடம். அந்த கேவை இப்போ பெருசா கட்டியிருக்காரு. இது வந்து ஹெராட் பெருசா டெம்பிள் கட்டினார்ல ஜீசஸ் டைம்ல ஒரு டெம்பிள் இருந்துச்சு. தட் இஸ் நாட் பைபிள், கடவுள் கொடுத்த பிளான் கிடையாது. கடவுள் வந்து வனாந்தரத்துல இருந்த அந்த டேபர்னாக்கிள் பிளான் கொடுத்தாரு, சாலமனோட டெம்பிளுக்கு பிளான் கொடுத்தாரு. அடுத்து கொடுத்தது வந்து நேர எசேக்கியல் மில்லேனியம் டெம்பிள் தான். ஓகே, இந்த அடுத்த பெரிய டெம்பிள், ஃபியூச்சர்ல இருக்க போற டெம்பிள். ஆனா இடையில ஹெராட் வந்து ரொம்ப பெருசா ஜைஜாண்டிக்கா ஒரு மான்யூமெண்ட் மாதிரி ஒண்ணு கட்டுவார். அதுதான் ஜீசஸ் டைம்ல இருந்த டெம்பிள், அதுதான் இடிஞ்சு போச்சு. ஓகே, அதே ஹெராட் வந்து இந்த கேவையும் ஜூஸ்க்கு இது ரொம்ப மனசுக்கு பிடிச்ச இடம்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பெருசா ஹி பில்ட் இட், ரொம்ப பெருசா அழகா கிராண்டா கட்டினாரு. அந்த இடம் பேரு மெக்பெலா. மெக்பெலாக்கு அர்த்தம் 2 வாசல். வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இப்போ இந்த மெக்பெலாக்கு 2 வாசல். ஏன்னா ஒரு வாசல்ல ஜூஸ் போவாங்க, ஒரு வாசல்ல முஸ்லிம்ஸ் போவாங்க. ஓகே, ஸோ அது 2 வாசல் இருக்கு நிஜமாவே. ஓகே, இங்கதான் சாராவை ஏப்ரஹாம் பரி பண்ணுவார். ஓகே, இந்த இடம். ஓகே, இது வாசிச்சிருங்களேன், ஜெனசிஸ் 23:19. அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை கானான் தேசத்தில் எப்பரோன் ஊர் பூமியான மம்மரைக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான். ஓகே, இந்த நிலம் தான், இந்த கேவ் இன் தி ஃபீல்ட் ஆஃப் மக்பேலா தான் அவர் பணம் கொடுத்து வாங்கின நிலம். அந்த ஹெப்ரான் தான் இப்போ உள்ள அந்த ஊர் பேரு, இப்பவும் ரொம்ப சென்சிட்டிவ் ஊர். ஓகே, சோ ஏப்ரஹாமையும் ஐசக்கும் இஸ்மாயிலும் சேர்ந்து இதே கேவ்ல தான் ஏப்ரஹாமையும் பரி பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி ஏப்ரஹாம், சாரா, ஐசக்கும் இங்கதான் இருக்காரு, ரெபேக்கா இங்கதான் இருக்காங்க, ஜேக்கப் அண்ட் லியா, இத்தனை பேரும் இங்க இருக்காங்க. ஓகே, தப்பா சொல்றேனா? Okay, all right, so okay, fine. So Isaac is the new boss now, new hero. இப்போ நம்ம சொல்லிட்டு வர்றதுல I want to take a short pause. Any thoughts? No? Okay. So நம்ம இப்ப பார்த்ததுல சாராவும் ஹாகாரும் பத்தி பார்த்தோம்ல. So interestingly Paul talks about these 2 people. இவங்க 2 பேரையும் பத்தி அவர் விரிவா ஒன்னு எழுதியிருப்பாரு. ஸோ அதை வாசிச்சிடலாம். Galatians 4:21-31. And let's discuss this portion. அதனால தான் I didn't make a slide. Galatians 4:21 and 31.
நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனத்தின் உள்ளவனிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக்கப்பட்டு பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அவளோ நம் எல்லாருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அனாதி ஸ்திரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை இப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரரோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாய் இராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். Very good. Okay. What do you think? Anybody can talk about this? Sugna, help. என்னப்பா சொல்றது? இல்ல, இது வந்து Paul is trying to explain இல்ல, law, covenant of law, covenant of grace, 2 point. So law கடியில okay, எனக்கு இது விளங்குனதை I'm going to share. Okay, so in the law and grace வந்து 2 concepts in the Bible which confuses Christians. Okay, ஒன்னு வந்து இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணாதான் நான் ஹெவனுக்கு போவேனா அப்படின்ற ஒரு தாட். பை கிரேஸ், because what Jesus did on the cross, I'm going to heaven அப்படின்றது is the other new covenant. அதான் புது covenant. Okay, so இந்த 2 covenantையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக Paul is using these 2 ladies. Okay, so சட்டம் படி சரகேட் மதர் வச்சு ஒரு சன் கொண்டாந்தா குடும்பத்துக்கு கொண்டு வரலாம். ஓகே, அது அந்த காலத்துல. பட் நாட் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாராம் கடவுள். நான் சொல்ற பிளான் படி, so that is by the cross வந்தாதான் it is an accepted plan. So இந்த 2 covenant explain பண்றது Paul நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதுல வந்து he has used Hagar and Sarah. அவங்க 2 பேருடைய நேம்ஸ் யூஸ் பண்ணியே he is explaining it. Okay, so law படி, சட்டப்படி. so நம்ம ஈடன் டைம்ல ஈவ் பாவம் பண்ண உடனே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். as soon as sin happened, if God found a way, ஒரு வழி இருந்ததுன்னு வைங்களேன், மனுஷனே ஏதாவது பண்ணி தன்னை வருத்தி ஏதோ தவம் இருந்து சாப்பிடாம இருந்து ஆர் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பில்கிரிமேஜ் பண்ணியோ நிறைய ஸ்ட்ரிக்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணியும் இத்தனை வாட்டி ஜெபம் பண்ணணும், இத்தனை மணிக்கு நான் எந்திரிச்சு இதெல்லாம் செய்து இதெல்லாம் அப்படிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் நினைச்சாலோ, அந்த மாதிரிலாம் ஒரு சொல்யூஷன் இருந்து கடவுள்கிட்ட போலான்னு இருந்திருந்தால் அப்பவே கடவுள் சொல்லி இருந்திருக்கலாம் ஆடம் அண்ட் ஈவ் கிட்ட, இல்ல நீங்க இது மாதிரி பண்ணுங்க ஓகே அப்படின்னு. நான் அத ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்வேன்ல, ஏதேன் தோட்டத்தை 10 தடவை சுத்தி வாங்க, I'll be happy. நீங்க பண்ண தப்புக்கு நீங்க பனிஷ்மெண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியா மேபி காட் குட் ஹவ் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கலாம். இஃப் மேன் கைண்டால தன்னைத்தானே கடவுளை ஹாப்பி ஆக்கிட முடியும், நான் கடவுளை ரீச் பண்ணிடுவேன் நினைச்சா, உலகத்துல இருக்க அத்தனை ரிலிஜியனும் இஸ் ட்ரைங் டு டூ த சேம், ரைட்? தே ஆல் திங்க் தட் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா ஐ கேன் கோ டு ஹெவன்.
கங்கையில முங்கினா, நான் 5 தடவை ஜெபம் பண்ணா, இந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா அப்படின்னு நிறைய கணக்கு வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த 8 ரூல் 3 ரூல் நிறைய இருக்கும். ஆல் ஆர் மேன் மேட் ரூல்ஸ். என்னது, என்ன ஆசையில எப்படியாவது நான் ஐ ரீச் காட், நான் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் இடம், அந்த இடத்துக்கு நான் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு ஒரு அந்த ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறம் ஒரு ஒரு they all want to do. Okay, but that is not okay. So that is what Paul இதுல திரும்ப சொல்லி கொடுக்கிறார். that is law படி மனுஷனா நினைச்சு டிக் மார்க் பண்ணி நல்லது பண்ணா 10 மார்க், கெட்டது பண்ணாக்கா மைனஸ் இத்தனை மார்க் அப்படின்னு மார்க் வச்சு கணக்கு போட்டு போய் சேர முடியாது. only by God's own solution, God's own plan மட்டும்தான் you can make God happy and please happy, and only that takes us to eternal life. Like John 3:16, whoever just believes that by faith you trust that God has done my solution, God has taken care of my sins through his son, and the number avungalukku mattumda the eternal life by grace. It's a free gift given. All that we need to do is act on it by faith. This is my understanding. அதாவது இது பவுல் சொல்ற காரியங்கள் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணம், கிருபை பிரமாணம். கிருபை பிரமாணங்கிறது கிறிஸ்துவால் அவருடைய கிருபையினால நம்மளுக்கு கிடைச்ச சால்வேஷன். நியாயப்பிரமாணத்துல கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த ஜாதிக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள், சட்ட திட்டங்கள், நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாரு. ஆனா மக்கள் எவ்வளவோ முயன்றாங்க, ஆனா முடியல. அதனால ஒரு அது எத்தனையோ காரியங்கள் கொடுத்துருக்கிறாரு, அதுல ஒண்ணு மிஸ் பண்ணா கூட ஹோல் மறுபடியும் அதே பாவத்துக்குள்ள போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அதனால மக்களால முடியல. அதனால கடவுளா தன்னோட சொந்த குமாரனை கொடுத்து கிருபையின் பிரமாணத்தை நமக்கு கொடுத்து அவரோட கிருபையினால நம்மளை மீட்டெடுத்து சுயாதீனம் உள்ள சந்ததியாக இப்ப நம்மளை வச்சிருக்கிறாரு. நியாயப்பிரமாணங்கிறது அடிமைத்தனத்திற்குரிய அந்த சந்ததி. கிருபை பிரமாணம் அந்த தேவனுடைய அந்த கிருபையினால கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, அந்த விசுவாசத்தினால கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்புனால வந்த சந்ததி தான் நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக சுதந்திரமான சந்ததி அப்படின்னு பவுல் இங்க சொல்றாரு. அது ஈஸியா நம்மளுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். Thank you Sugna. Anybody else யாராவது ஷேர் பண்றீங்களா? Sure. Okay. Next month if you want to share, daise share pannunga, because this relates to the church. Okay, so church ku ulla paadam idu, so it is important. Adhe madri children of Abraham or point illa. So and the child of a slave, child of a free woman, adu or concept irundhu. That two covenants nu paathom. அதே மாதிரி children of Abraham. So நம்ம not by blood, we are not children of Abraham இல்ல, we and not by birth, that we don't have the same genes or the same blood, it's not running in our veins. அப்போ நம்மளும் ஆனா children of heaven, children of Abraham. Paul explains that also. So Galatians 3:6-9. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறது என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. கரெக்ட். 9 வாசிச்சிட்டீங்களா? அந்தபடி விசுவாச மார்க்கத்தார்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஓகே, நம்ம ஹீப்ரூஸ்லயும் இதுதான் இல்ல, ஹீப்ரூஸ் 11லயும் அந்த ஃபெய்த் உடைய இம்பார்ட்டன்ஸை ஹைலைட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த ஆத்தரும் அப்படிதான் ஹைலைட் பண்ணியிருக்கோம். இதுலயும் Paul is explaining the same point. So
ஏப்ரஹாம் வந்து உடைய நல்ல குவாலிட்டிஸ்னு ஹைலைட் பண்றதை விட, அவருடைய கேரக்டர் எல்லாம் ஹைலைட் பண்றதை விட, அவருடைய ஃபெய்த்தை மட்டும்தான் ஸ்பாட்லைட் போட்டு அதுதான் அண்டர்லைன் பண்ணி, அவருக்கு ஃபெய்த் இருந்தனால he became righteous, right? அப்படின்ற பாயிண்ட் திரும்ப திரும்ப it is explained. இதுல anything to talk on about this particular point? ஏன்னா if Abraham is saved by faith, anybody who is saved by faith become Abraham's children. So அந்த பாயிண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. ஓகே, anybody wants to share? ஓகே, இல்லைன்னா verse 14, 16, 18 வாச்சுங்களேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடே ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. So இதுல ரெண்டு பாயிண்ட் இருக்கு. So why faith is such a critical point நம்ம பார்த்தோம்ல. So Old Testament peopleம் by faith தான் they also get saved, and New Testament people are also being saved only by faith. And even though கடவுள் வந்து ஏப்ரஹாம்கிட்ட வந்து உனக்கு நிறைய பிள்ளைங்க நிறைய சந்ததி வரும்னு சொன்னாலும், அந்த ஸ்பெஷல் ப்ராமிஸ் இஸ் தட் ஒன் சீட். அந்த ஒன் சீட் வாஸ் த மெசையா சீட். அதுதான் Paul is explaining in this part of it. And அது ஒன் சீடு மெசையாவோட சீடுன்றத நம்பினாரு ஏப்ரஹாம். So you remember, so if you see நம்ம ஐசக் பத்தி படிக்கும் போதும் we will see that he'll be so sure of God's word that the Messiah will come through his seed. அந்த அவர் வழியா வர ஜீனியாலஜில கடவுள் ப்ராமிஸ் பண்ண அந்த ஸ்பெஷல் சீட், அந்த ஸ்பெஷல் சீட் எப்ப இருந்து ப்ராமிஸ் ஆயிருக்கு? Genesis 3:15 இருந்து ப்ராமிஸ்ட் இல்ல, Genesis 3:15 இருந்து ப்ராமிஸ் பண்ண அந்த சீட் is going to come through my generation அப்படின்ற faith saved him. Okay, there is one more verse which I wanted you to read. 2 Corinthians 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சோ அந்த வசனத்துல இருந்து நம்ம படிக்கிற பாடம் வந்து we cannot become righteous by ourselves. நம்மளா we cannot become righteous. Sugna said the same. Law கொடுத்தது ஆக்சுவலா கடவுள் ஏன் அந்த law காட்டுவார்னா, man ஒன்னால law ஃபாலோ பண்ணி you cannot become perfect, you cannot become righteous. அது காட்டுறதுக்கு தான் law கொடுப்பாரு. அதான் சுக்னா was telling, man will realize they will fail. எங்கேயாவது ஏதாவது ஒரு law, either law is broken or imagine this, பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டுருவாங்க. அப்போ எவ்வளவு வருமே. ஓகே, கொலை பண்ணாதுன்னா ஓகே நான் கொலை பண்ணல, but you should have shared about God to somebody. அதை பண்ணிருக்க மாட்டோமே. அன்பா ஸ்மைல் பண்ணணும்னு இருந்திருக்கும், அதை பண்ணாம விட்டுருந்தோம்னா. So can you imagine? So missed opportunities. நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம விட்டுருந்தா அது பெரிய பெரிய லிஸ்ட் வருமே, ரைட்? சோ எங்கேயாவது கோட்டை விடுவோம், லா ஹோல்டு பண்ணி பண்ண. அப்போ ரைச்சஸா எப்போ ஆறுது? cannot. அதுக்குதான் இந்த 2 Corinthians 5:21. Jesus was made into sin and cross was done so that you and I can call ourselves righteous. If we are under the blood of Jesus, under the cover of Jesus, if we show faith that God has done that solution and therefore I am saved, therefore I am righteous, then it's an act of faith, right?
So and I think that's what Paul is also trying to explain here. Anyone would like to share again, please? Please remember, this is a Bible study. You are welcome to share. Okay. Pamela. Yes, please. Abraham was before all these laws were given, right? On the Sinai. Yes, much before. God has already promised and already planned this, correct? Even before that, before giving the laws. No, I'm just clarifying. Yes, absolutely right. Law illa innum varave illa. Law 500 years appuram dhaan law irukum. Correct. Okay. Yeah. No, ஆனாலும் laws ஆனாலும் கடவுள் அந்த laws கொடுத்தாரு இல்லையா? அதான். So when we would fail. Say that again. I missed that. Although he knew we would not be able to be saved through the law that was given to us, even after he has promised Abraham. Correct. You know how I would see law? So law வந்து எப்ப கொடுப்பாரு? He will redeem his people, which is the nation of Israel. Egypt கடியில இருந்து redeem பண்ணிட்டு வெளியில கூட்டிட்டு வந்த பிறகு law. Right? So Can you repeat that again, Pamela? Sure. So அந்த மோசே வழியா, I mean, he'll use Moses to bring the people of Israel out of Egypt. He'll redeem them. He'll pull them out of slavery. அப்ப ஏதாவது பண்ணாங்களா அவங்க? இல்ல. Did they follow law? Were they were in righteous books? Is that why God pulled them out? No, not at all. No. He was graceful, and it was for a purpose, for his purpose. So he pulled the people out. He pulled them, and he makes them a nation, and then gives law. So imagine whom do in our households நம்ம யாருக்கு law போடும், rules கொடுப்போம்? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க முடியும். பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கு ரூல் கொடுக்க முடியாதுல்ல. We tell our kids, do this, do this, do this, and we expect them to obey because they love us, and they obey. It's very similar. You love God, and then as an outcome you will do it. You don't want to hurt him. You don't want to make him displeased. So you will do that. So he expects the same. இப்போ அந்த law வந்து meaningless law இருக்காது. So அவர் ஒவ்வொரு law கொடுக்கும் போதும் he is showing his own character in it. I am like this. So you were there yesterday. So you remember this image part? God made man in his image. Yes. So that part. So how does poor man, who is just a creature, how do we know God's characters for us to become in his image? We wouldn't unless he gives law, unless he shows us what is justice, unless he teaches what is right and what is wrong. We wouldn't know. We will not know. In the present time, ஏன் புது புது சட்டங்கள் வேடிக்கையா வருது? Because they have lost it. They're not listening to this, which God has already told. எனக்கு பிடித்தமானது நான் எப்படின்னு he has explained. We don't do. So not coveting, loving him. He's the only one. And the characters, like he doesn't kill unnecessarily, he doesn't steal. அதெல்லாம் அவருடைய own character. It is his own characters of this. Okay. So he gives this to this nation, which are his children, to show that they will fail. You can't do it on your own, guys. You cannot. You are sinful nature. உங்களுக்கு அதுதான் பழக்கம். தப்பு பண்றதா more easy. அதுக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஷெல்ஃப் அடுக்கி வச்சா அது நீட்டா இருக்காது, வேகமா தப்பாதான் ஆகும். கரெக்ட்? Why does it always go into chaos easier? கெட்டதுக்கு தான் தானா போகுது. தானா ஷெல்ஃப் அடுக்க போட முடியுமா? நோ. ஆர்டர், நீட்னஸ், அதுக்கெல்லாம் it needs an effort. Information and logic needs effort. Noise,
riot, chaos, disarray happens immediately. தானா நடந்துரும், சும்மா விட்டாலே நடந்துரும். Because that is the nature of corrupted earth. The earth has collapsed, lost its nature. God tries to bring it back. He shows, and then he says, see, you can't do it on your own. That's why you need a new covenant. I'm sending Son, and that's what you just have faith in him, and you are there. You reached. Okay. Okay. Yeah. Okay. Okay. Thank you. Okay. So he's portraying the image that he's expecting from us. Yeah. And but still we have failed, and he has given us a free gift. Correct. Because we understand that we can't do it. Okay. That's right. Okay. The pity now is you and me, we take Jesus and the cross for granted, and we think na law follow panni nalla pillaya irundha heavenukku poiruven is a disaster. Ama illa it's equivalent to being an unbeliever. Becomes a following avarude image ku varradhu vandu is an act which happens after salvation. Holy Spirit will change us. Yeah. That's right. That change will come automatically by him. He will change us. Adha nature மாறுது. அவனுடைய ஹார்ட் ஸ்டோனை மாத்திட்டு ஒரு ஹார்ட் ஆஃப் ஃப்ளஷ் கொடுப்பேன். இனிமேல் நீ லா படிக்க வேண்டாம், ஹார்ட்லயே எழுதிருவேன். அதெல்லாம் because of that. Because you are a new creation. You don't conform to the world. You are changed. You are literally a new person. You are born again. Your old nature is gone. அதெல்லாம் அதனால தான் வருது. அந்த whole process is a completely new thing. Okay. Old part, yeah. So yeah. Okay. Thank you so much. You're welcome. And law follow பண்றதுல தடுக்குனதெல்லாம் தான் Pharisees. They thought just by following law they'll achieve, and they lost the message போட்டு விட்டுருவாங்கல்ல. So so they come only half. They come only halfway. Say that again, please. They come in the image of God only halfway. They haven't fulfilled the whole thing. Theory mari or madri textbook style la vandruvaanga. That becomes a problem. That adnala dhan Paul is really fighting it. Jews, you guys are doing it like a bondwoman. No, this is a freedom. Idu vera appadina he'll highlight. Okay. Yeah. Cross is Thank you so much. You're welcome. Yeah, thanks for the clarity. Okay, I'm more clear. Okay. Okay. The cross is not to be taken for granted. Creation is an amazing thing. Nama adha paaka you will his glory is revealed so much in it. Or kutti atom la irundhu or universe varaikum paatha amazing, beautiful, ella you can describe avarude creation la irundhu. But that is in just 2 chapters. The whole Bible is about redemption, the cross and the man on the cross. Yeah. So avlo important. Creation was just a word God said and it happened. But for redeeming the mankind, he had to send his own son, sacrifice his son, be apart from his son. Evlo periya vishayam. If at all we lower the honor of the cross, I don't know, I don't have words to tell. It's a real problem. It's not okay at all. Anala nama suyama and the point and then the law padindrathu, we need to be rethink that very carefully, very very carefully. ஆசைப்படலாம், லைக் ஐயோ நான் தப்பே பண்ணாம இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும், ஆர் தப்பு when we realize that is the Holy Spirit telling us. But to think that I can be a good person on my own is not possible. Yes, thank you for those questions. Yeah, you're welcome. Anybody else could add, please தயவுசெய்து add பண்ணுங்க.
No? Okay. So I think we ended with Abraham for now. We will continue with Isaac. I think from the next time, next class la pannuvom, Isaac pannuvom. Should we close with a prayer? Sneha? Yeah, auntie. To add, Sneha? Enna auntie? Anything to add? No, nothing. Nothing to add. எனக்கு ஒரு சந்தேகம். Oh, please ma. Yeah. சாரி. No இல்ல, problem. அதாவது லா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருக்குது இல்லையா? ஐ திங்க் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கறது வந்து எழுத்து வடிவத்துல மோசே காலத்துல கொடுக்கறாங்க இல்லையா? ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து கட்டளை, லாங்கிறது என்னது? கட்டளை தானே, கட்டளைகள் தானே, பின்பற்ற வேண்டிய காரியங்கள். கரெக்ட். அது வந்து ஆதாம் காலத்துல இருந்தே இருக்குதானே, அதெல்லாம் வெர்பலா இருக்குது. அவங்க ஒவ்வொரு தனி மனிதனை கூப்பிட்டு அழைச்சு நீ இதை செய்யாத அப்படின்னு அங்க இருந்தே தொடங்குறாருல்ல இல்லையா? இருந்திருக்கலாம், பைபிள்ல இல்லாதனால. அது தனி மனிதனா. ஆமா, ஏன்னா நம்ம அவங்க வந்து காதால கேட்டு கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கட்டளைகளை பின்பற்றி அவங்க கட்டளைகளை பின்பற்றினதுனால ஆசீர்வாதம் கிடைச்சது. கட்டளைகளை பின்பற்றாம இருக்கும்போது சாபம் கிடைக்குது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அது வந்து கமாண்ட் இருக்கே, பைபிள்ல இருக்கே, நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னதை பிரேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நோவா டைம்லயும் God will tell some rules. நீங்க அவங்க புது வேர்ல்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒன்லி காதால கேக்குறது தானங்கற. ஆமா கட்டளைகள் வந்து தொடக்கத்துல இருந்தே இருக்குது. ஆனா அது வந்து வெர்பலா இருக்குது. கரெக்ட். நம்ம இப்போ வந்து நம்ம லான்னு நம்ம பேசுறது, பால் சொல்றதெல்லாம் வந்து எழுத்து வடிவத்துல இருக்கிறது. ஆமா. ஏன் ஃபோக்கஸ் அங்க வருதுன்னா, யார் எழுதுனா இது எல்லாத்தையும்? மோசே தானே எழுதினாரு. புக்ஸ். ஓகே. So it starts with that, number 1. Number 2, so நம்ம லான்னு பேசும்போது let us be very clear. God வந்து சில கமாண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. So ஆடம் ஈவுக்கு கொடுத்திருக்காருன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. So if ரெக்கார்ட்ல இருக்கறனால we believe in that. இப்போ அவர் வந்து இச்சியாது இருப்பாயாகன்னு ஆடம்ட்ட சொல்லிருக்க மாட்டார் ஒரு நினைப்பு. Yeah, I don't think so. ஆனா he taught them எது அவருக்கு பிரியமான காணிக்க. You remember? ஆடு innocent blood shed பண்ணா it is okay for me அப்படின்ற பாயிண்ட் அவர் ஜெனசிஸ் 3:20ல சொன்னனால ஆபேல் கொடுக்கிற காணிக்க was okay for him. So அந்த மாதிரி சில பாடங்கள் உண்டு. I agree. ஆனா லா கனியை புசிக்காதேங்கிறது ஒரு கட்டளை தானே. ஆமா, அது வெரி கிளியர். நோ, அத they broke. ஆமா, அத they broke. அதே மாதிரி நோவாக்கு வந்து நீ வந்து ஆர்ச் கெட்டு அப்படிங்கறாப்ல. ஆர்க் என்ன இப்படி அந்த பேழைய உருவாக்கு கட்டு அப்படிங்கறாப்ல. இப்படிதான் நீ பண்ணணும்னு கட்டளையா தான் அது இருக்குது இல்லையா? கரெக்ட். ஆமா, அது அவன் வந்து ஒபே பண்ணி நடக்கறான். சிங்கிள் பர்சனா இருக்கிறதுனால. That is not law. அது law இல்ல, அது அழைப்பு தானப்பா, கடவுளோட அழைப்பு. calling. 6:22ல சொல்லிட்டல, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கரெக்ட். சோ பட் கட்டளை தானே. கட்டளைனா கட்டளை is a command. ஆனா law is very different. law வந்து பிரமாணம். Thank you. Okay. Law and command are different pa. அப்படிங்கறீங்களா? ஆமா. ஆனா கட்டளைங்கிறது வேற, பிரமாணம்ங்கிறது வேற இல்ல. They are not the same. ஆனா Noah ark land ஆன பிறகு he will give some stuff. எப்படிலாம் நீங்க வாழணும் அப்ப அதான் சொல்றாரு, man on a governor, you can create governments. நீ உனக்கு சட்டங்கள் உண்டாக்கி, சட்டங்கள்னா you need to take care of yourself. இப்போ ஒரு கவர்மெண்ட் அண்ட் law and justice system ஒரு கண்ட்ரில இருக்குது இல்லையா? அது he has agreed with that. He allows Noah. He says you are in charge now அப்படின்னு சொல்வாரு.
சோ அந்த மாதிரி சில இடத்துல காட் கிவ்ஸ் சர்டன் அந்த லா ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் கொடுப்பாரு அவரு. பட் நியாயப்பிரமாணங்கிறது நம்ம லைஃப் வந்து இந்த இப்படித்தான் போகணும் நல்ல வெளிப்படுத்துறதுக்கு வர்றது நியாயப்பிரமாணம். ஐ திங்க் அப்படிதான் இருக்கும்ல இது பண்ணி. ஆமா, ஐ கைண்ட் ஆஃப் அக்ரி. ஏன்னா பேழ கெட்டுறது வாஸ் a very specific event. ஒரு பர்టిక్యులர் அதான் காலிங்னு சொல்வேன் நான். பிளானுக்காக. ஆமால, அது லிட்டில் பிட் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரியான கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். தனிப்பட்ட மனிதனா இருக்கிறதுனால இப்படிப்பட்டது. இப்ப குரூப் ஆஃப் பீப்புள் ஆயிட்டாங்க, ஒரு நேஷன் ஆயிட்டாங்க. அப்ப எழுத்து வடிவத்துல மக்கள் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி டெஃபினெட்லி மாதிரி அப்படின்னு என்னோட புரியுது. இல்ல அதுவும் கரெக்ட். அண்ட் இட் இஸ் நாட் 10 commandments மட்டும் இல்ல, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது commands. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் command is not only for human personal behavior மட்டும் இல்ல. டேபர்னாக்கிள்ல எப்படி நீ பிஹேவ் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் நீ செய்யணும், பிட்வீன் மேன் டு மேன் உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி சண்டை வந்தாலோ, அவங்க ஆடு கிணறுல வந்து விழுந்துட்டா நீ என்ன செய்யணும், அந்த மாதிரி அதுக்குரிய சிவில் லாஸும் இருக்கு, மாரல் லாஸும் இருக்கு. இதெல்லாம் மாரல் லாஸ். ஸோ இந்த மாரல் லாஸ் ஆர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட்ஸ் இமேஜ். ஸோ நீங்க அது நம்ம பாத்தீங்கன்னா most of the, not all, but most of the moral laws will be same for all religion. That's very funny. So it's not a differentiator. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, மத்தவங்களை கொல்லாதீங்க, அந்த மாதிரி அந்த that's all there everywhere. எல்லாரும் பண்ணுவாங்க. moral, it's just morality. Pertaining to God வரும்போதெல்லாம் தான் it becomes very we have to be very smart. வெறும் morality ல போயிட்டோம்னா தப்பாயிடும். மொராலிட்டில moral laws ஃபாலோ பண்ணாலே மனுஷ புத்தி will start calling them as good people, right? நம்மள அறியாம அவங்க நல்லவங்கன்னு சொல்ல தோணும். ஏன் அவங்க லவ்விங்கா, மரியாதையா, என்ன மத்தவங்களுக்கு கெடுதல்லாம் பண்ணாம அப்படிலாம் இருந்துட்டாலே ஓ அவங்க நல்ல மனுஷா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் நம்ம. பட் நாட் இன் காட்ஸ் ஐஸ். யூ ஷுட் ரிமெம்பர் Genesis 3:16க்கு வேல்யூவே இல்லாம போயிடும். கிராஸ்க்கு வேல்யூ, அந்த டிஃபரன்ஸ் தான் ஐம் ட்ரைங் டு டெல். இல்ல, குட் பீப்புள் வில் நாட் கோ டு ஹெவன். லெட்ஸ் நாட் திங்க் லைக் தட். தட்ஸ் a mistake. அவங்க தேவன் இருதயத்தை பார்க்கிறார்னு அதான் சொல்லப்பட்டிருக்கு. they have to tell Jesus is the savior. இல்லனா they are not in the, they don't get to go to heaven. Full stop. That's it. அதான் moral lawsக்கு ரொம்ப எஃபெக்ட் கொடுக்க அந்த டேஞ்சர் உண்டு. அதனால பெஸ்ட் கடவுளுக்கு மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கடவுளை என்ன கிளீன் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு விட்டுலான்னு தோணும் எனக்கு. Lord, you clean me. I can't do it on my own. I can only try, but I'll fail. But I need you to clean me ன்னு வரும். Right? Thank you. ஆமா. சுக்னா அப்படியே ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருங்களா? ஓகே. கர்த்தாவே ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம் பரம தகப்பனே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ராஜா. இந்த அருமையான இரவு நேரத்தில் உடைய வேத வசனங்களை தியானிக்கும்படி நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் கர்த்தாவே உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இம்மட்டும் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும்படி என் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எங்களை உம்முடைய கிருபையினால் அழைத்து ரட்சித்து எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்க தந்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு கொடான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கவும், உம்முடைய வல்லமையில் பெருகவும், உம்முடைய கிருபையில் நாங்கள் நடக்கவும் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த பைபிள் ஸ்டடியில் அட்டென்ட் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமையில் நாங்கள் பலப்பட்டு உம்முடைய அன்பில் நாங்கள் வளர்ந்து நீர் வரும் வரைக்கும் நாங்கள் உம்முடைய அன்பை விட்டு விலகாதபடியான பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் நாங்கள் சந்திக்கும் மட்டும் தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளட்டும்.
துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 Thank you, Pa. ஆமென்.